அவனுடைய பாயிண்ட் படி குர்ஆன் படி சரி, தரீக்காக்காரனுக்கு அவனுடைய அறிவுப்படி அப்படி அது சரி, நமக்கு தான் தப்புன்னு தெரியுது. அதை விட்டு கலந்து வந்தவனுக்கு தப்புன்னு தெரியுது. அதுதான் புரிஞ்சுக்கணும். எது வரைக்கும் அந்த செயல்ல இருக்கிறோமோ நம்முடைய அந்த உணர்வாகப்பட்டு அதை நியாயப்படுது. மனிதன் இல்ல அப்படித்தான். அப்ப அந்த மாதிரி இருக்கிறனால தான் இப்ப இதை சொல்லும்போது வேகப்படுறாங்க. ஒண்ணு சொன்னா எல்லாத்தையும் சொல்லணும், சொல்ல இல்லைன்னு சொல்ற. எது இப்ப நான் என்ன சொல்றேன், ஹோ சம்மாக்கு பேரு தான், நான் என்ன அதை விட்டுட்டேன்னு சொல்லி சொல்றாரு. நான் அதை விடவே இல்லை. விட்டது ஜமாத்துங்கிற பிரச்சனை சொன்னார். விட்டு அதை சூசகமா ஜமாத்துல் முஸ்லிமீன் க்ளோஸ் சொன்னாரு. எல்லாருங்க போகக்கூடிய சகோதரர் கூட அபு அப்துல்லா ஜமாத்துல் முஸ்லிமை விட்டுட்டாருன்னா போனாங்க. அடுத்த நாள் நான் காலையில வந்து தெளிவா சொன்னேன், அல் முஸ்லிமே நாங்க விடலைங்க, ஜமாத்து தான் விட்டுருக்கேன், முஸ்லிமீன் இருந்து தான் ஆகணும், விட முடியாது, அது குர்ஆன்ல தெளிவான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்பவும் அதான் சொல்றேன். இப்ப அதை விட சொன்னா விடுறதுக்குள்ள அதிகாரம் எனக்கு கிடையாது, என்னால விட முடியாது, விட்டா நான் அல்லாட்ட குற்றவாளியாவேன். அவ்வளவு அந்த விஷயத்துல நான் அதுல தெளிவா இருக்கிறேன். இப்போ நம்முடைய நிலை இதுதான். நல்ல சகோதரர் விளங்கிறனும். இந்த அமீருங்கிற விஷயத்தை வச்சுக்கிட்டோ அல்லது அந்த அந்த காலத்துடைய இது கேட்கிறாரு, ரசூலுல்லாவுக்கு முன்னால வந்து அமீருங்கிற பதம் இருந்துச்சா, இது எனக்கு தேவையில்லை. அமீருங்கிற பதத்தை நான் வந்து அதை வச்சு அதை அமீர்னு தான் அழைக்கணும்னு நான் ஒரு வாதத்தை வச்சா சகோதரருடைய இல்ல இது சரி, நான் அந்த வாதத்தை வைக்கல. சமுதாயம் ஒன்றுபடணுங்கிறத வாதத்தை வைக்கிறேன். சமுதாயம் ஒன்றுபடுற எப்படின்னா அல்லாஹ் சொன்னால் முஸ்லிமீன்ல தான் ஒன்றுபட முடியும்னு சொல்றேன். அதல்லாத சாத்தியம் இல்லைங்கிறேன். அந்த குர்ஆன் ஹதீஸுக்கு முற்றிலுமாக கட்டுப்படுவோங்கிற, அதுக்கு நம்ம சொந்த வியாக்கியான விளக்கம் கொடுத்து நியாயப்படுத்துறா இருந்தா முக்கலிதா தான் செய்யறான், தர்காகரனா தான் செய்யறான், சிலைய வணங்குறவங்க கூட அதை நியாயப்படுத்தும் அந்த சிலை. அப்ப இது நமக்கு தேவை இல்லைங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான ஒரு அபிப்பிராயம். இப்ப சகோதரர் ஒருத்தர் இஸ்லாத்தில் பிரிவினை இல்லைங்கிற ஆயத்துக்கள் எல்லாத்தையும் எழுதி அனுப்பியிருக்கிறார். நிச்சயமா அந்த ஆயத்துக்கள் எல்லாம் சகோதரருக்கு நன்றாகவே தெரியும், என்னை விட நன்றாகவே தெரியும். அதனால அந்த ஆயத்துக்கெல்லாம் ஞாபகப்படுத்தணும் அவசியம் இல்லை. ஆனா சகோதரருடைய வாதம் வந்து இதெல்லாம் பிரிவினை இல்லைங்கிற அடிப்படையில் தான் அவருடைய வாதம் இருக்குது. இந்த மாதிரி தனித்தனி பேர் வைக்கிறது பிரிவினை சார்ந்தது அல்லங்கிறது தான் ஒரு இது. அப்படிங்கிற நேரத்தில் இன்னொன்னே நம்ம புரியணும், அவரே நேற்று சொன்னதுல இருந்து ஒவ்வொரு பிரிவாரும் தங்களுடைய செயல்களை கொண்டு சந்தோஷப்பட்டுக் கொள்றாங்கன்னா அப்ப எல்லாம் பிரிவு தான். அதையும் ஒரு வகையில இது பிரிவு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி செயல்படுறது பிரிவா இருக்கிறாங்க, அதுதான் உண்மை. ஆனா உண்மையிலே நம்ம ஒவ்வொருத்தரும் பிரிவா தான் இருக்கிறோம், அதுல சந்தேகம் கிடையாது. ஆனா அந்த பிரிவு நிலையை போக்கிட்டு ஒன்றுபடுறதுக்கு அல்லாஹ் காட்டிய வழி ஹுவ சம்மாக்குல் முஸ்லிமீன். இப்ப அதுல முக்கியமான ஒரு விஷயத்தை கேட்டா அதுக்கு இன்ன வரைக்கும் அவர் பதில் சொல்லல. அதாவது முஸ்லீம்ங்கிறது அல்லாஹ் இட்ட பெயர் என்று சொன்னால் நம்முடைய ஜாக்கு மற்ற இதுக்கெல்லாம் கலைச்சித்தான் ஆகணும், வைக்க கூடாதுன்ட்டு அந்த ஜாக்குடைய அமர்வுல சகோதரர் வந்து சொன்னாரு. அந்த விஷயத்தை நான் கேட்டேன். இப்போ பெயர் தான்ங்கிறத ஒத்துக்கிட்டாரு, அதை மறுக்கல. இப்ப அந்த அடிப்படையில் அவர் முன்னால சொன்ன விஷயத்த எப்படி சொல்றாருங்கிறத வளர்க்கணும், அவ்வளவுதான். இப்ப நான் அவர் என்ன சொன்ன மாதிரி நீ போய் சொல்றேன்னு சொன்னா நான் சொல்ல தயாரா இல்ல. அன்னைக்கு வந்து சொன்ன விஷயத்த டேப் இருக்கு, இப்ப தேவைப்பட்டா நான் எடுத்து போட்டு காட்டிடலாம், டேப் வச்சிருக்கிறேன். அன்றைக்கு அவர் சொன்ன சமாச்சாரத்துல இப்போ சம்மாக்குல் முஸ்லிம் பெயர் தான் ஒத்துக்கிட்டாரு, இப்ப அதை கூட ஒத்துக்கிட்டாரு. அப்படி சொன்னா அவர் சொன்ன அந்த அண்டைய பெயர் அதுக்கு மேல கொஞ்சம் கூட குறைய முடியாது, அது தப்பு, அப்படித்தான் இருக்கணும்ங்கிற அளவுக்கு வலியுறுத்தி சொன்னார். அப்ப அந்த அடிப்படையிலாவது இப்ப அன்றைக்கு சொன்ன அந்த இதுக்கு சரின்னு காண்றாரா, அல்லது இப்போ நான் இந்த ஆய்வின் காரணமாக இப்ப நான் இப்படிப்பட்ட ஒரு விளக்கங்களை கொண்டு அது போல தப்பு. அந்த ஆய்வை நமக்கு சொன்ன அந்த ஆய்வுல உண்மையிலேயே ஒரு கருத்து இருந்தா நாமளும் அதை பரிசீலிக்க. இந்த அடிப்படையில தான் நான் சொல்றேன். அது சொல்ற மாதிரி ஒன்று வந்து பேச்சு இருந்தாலும் சரி, இல்ல தன்னுடைய வாதத்தை எடுத்து நிறைய இது எல்லாத்துக்கும் மேல ஃபைனல் பண்றதுக்கு முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. இப்ப இங்க இருக்கக்கூடிய சகோதரர்கள் இருக்கிறீங்க, நீங்க இப்ப கேக்குறீங்க, அதுக்கு மேல போய் நீங்க வீடுகளை போட்டு வீடியோட கேசட் போட்டு கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இங்க வராத சகோதரர்கள் வந்து எங்கெல்லாம போய் அந்த வீடியோல போட்டு கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆக கடைசியில் அழிச்சதுன்னா சகோதரர் சொன்ன மாதிரி மக்களுடைய தீர்ப்புக்கு விட்டுறலாம். பார்த்து சகோதரர் சொல்றதுல உண்மையான கருத்து இருந்தா எடுத்துக்கிறட்டும், நம்ம சொல்றதுல குர்ஆன் கருத்து எடுத்துக்கிறட்டும், இல்ல நம்ம சொல்றது உள்ளதையும் அவர் சொல்றது இருக்க எடுத்துக்கிறட்டும், அதான் உண்மை. அதை தவிர இப்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறது அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. அல்லாஹ் நாடுனா அது நடக்கும். ஆனா சகோதரர் அந்த இது நமக்கு இல்ல, இனி வாதத்துக்கு தான் வாதங்கிற சகோதரர் மாதிரி பேசுறாரு. அது அல்ஹம்துலில்லாஹ். நான் வந்து தெளிவா சொல்றேன், நான் சேர்த்து பேச சொல்றேன். இந்த அடிப்படையில் ஒன்றுபட்டு செயல்படுறதுன்னு சொன்னேன். திருப்பி என்னுடைய கேசட் அவர் போட்டு கேட்டுட்டோம். அல் முஸ்லிமீன் என்ற அடிப்படையில் ஒன்றுபட்டு செயல்படுறதா இருந்தா தயார் தான். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஆரம்பத்தில் சொல்லி யாருக்கும் சொல்ல கிடையாது. அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த விஷயங்களை பேசணும்னு தான் சொன்னேன். 3 இதை எடுத்து வச்சேன், திரும்பவும் கேட்டா 3 விஷயத்தையும் சொன்னேன். ஆக இப்பவும் என்னுடைய நிலை முஸ்லிமீன்கிற அடிப்படையில சேர்ந்து செயல்படுறதுக்கு உங்களுக்கு அது சரிதான், குர்ஆன் ஹதீஸ் அதைத்தான் சொல்லுது அப்படிங்கிற அடையில நீங்க தயாருன்னு சொன்னா
ரெண்டு வகையிலும் இருக்குது. ஒண்ணு அது, அடுத்தது ஹதீஸ். அந்த ஹதீஸ் இல்லாம போனாலும் மா அன அலைஹி வஸ்ஹாபி, தெளிவான ஹதீஸ். நானும் என்னுடைய தோழரும் எவ்வாறு இருந்தார்களோ. ரசூலுல்லாஹ் ஜாக்கிட்டு செயல்படல, ரசூலுல்லாஹ் இது முஸ்லீம் அல்லாத எந்த பேர்லயும் செயல்படல. முஸ்லீம் உள்ள பேர்ல செயல்பட்டாங்களான்னு கேட்டா குர்ஆன்ல முஸ்லீம் தான் அல்லாஹ் சொல்றா, அப்ப அந்த பேர்ல தான் செயல்பட்டு இருக்கணும். இது வரைக்கும் அமீருல் மூமின் அந்த இதுல தான் வருது. அதனால அந்த பேசிஸ்ல நம்ம ஒன்றுபட்டு செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டாக்குனா அல்ஹம்துலில்லாஹ். இல்ல சகோதரர் இன்னைக்கு நாள் முழுதுமே அதை ஒரு வாதமாக வச்சு அவர் கருத்து வைக்க, நான் அதுக்கு விளக்கம் கொடுக்க நிலையில இருந்தாலும் அது மக்கள் அதை முடிவு எடுத்துக்கிறட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது இந்த சில கேள்விகளுக்கு நான் விளக்கம் கொடுத்துட்டேன்னு சொல்றாரு. அந்த அமீர்களுக்கு கொடுக்கலன்னு சொன்னாரு, அதை விளக்கம் கொடுத்துட்டேன். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு முன்னால எப்படி செயல்பட்டாங்கன்னு சொன்னா இப்பதான் அதுக்கு தெளிவான இதை தந்தார். அதாவது அதிகாரம் இல்லாம செயல்பட. அப்ப அதே மாதிரி நாமும் அதிகாரம் இல்லாம ஒன்றுபட்டு ஒரு குழுவாக ஒரே தலைமையில செயல்படுறது சாத்தியமா இல்லையா, அதை சொல்லட்டும். அன்புள்ள சகோதரர்களே, அதாவது கீழே இருந்தே வந்துருவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிலாஃபத்திற்கு ஜனநாயகம் சொன்னது டிஎம்ஏ சொல்லன்ட்டாங்க. ஆனா அது டிஎம்ஏ பைலாவில் அவங்க பைலாவில் ஒரு வார்த்தையை சொன்னதாக எனக்கு கவனத்தில் இருக்கு. சொல்ல பிரச்சனை இல்லை. இந்த ஜனநாயகம் பத்தி பேசும்பொழுது முதல் கலீஃபா எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார், முதல் கலீஃபா எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார், இரண்டாவது கலீஃபா எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார், மூணாவது கலீஃபா எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார்னு சொல்லி, ஏன்னா இவங்க ஜனநாயக ரீதியா வரல. முதல் கலீஃபாவாகட்டும் இரண்டாவது கலீஃபாவாகட்டும் அவ்வளவு மக்களையும் கூட்டி யாரு மெஜாரிட்டியோ அப்படி வரல. முதல் கலீஃபாவை மதீனாவுல உள்ள சில பிரமுகர்கள் தேர்ந்தெடுத்தாங்க, எல்லாரும் சேர்ந்து பையத் செஞ்சாங்க, மதீனா வாசிகள் தான் பையத் பண்ணாங்க. இரண்டாவது கலீஃபாவை முதல் கலீஃபாவை நியமனம் பண்ணிட்டு போயிட்டாங்க, அப்படி வந்துச்சு. மூணாவது கலீஃபாவை நியமனம் பண்ணாவிட்டாலும் ஒரு குழுவை உமர் ரலியல்லாஹு நியமிச்சுட்டு போனாங்க, 6 பேர் கொண்ட குழுவை. அந்த குழு தீர்மானிச்சு இப்படித்தானே தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் சொல்றாங்க. கரெக்ட் தான். ஒரு விஷயத்தை நீங்க விளங்கிக்கிறேன்னு, அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட தொடர் இன்னைக்கு இருந்தா அவர் அடுத்தவரை அவர் அடுத்தவரை அவர் அடுத்தவரை அவர் அடுத்தவரை நியமிச்சுட்டு போயிடலாம். முதல் கலீஃபாவை நியமித்துட்டு மறைமுகமாக நியமித்துட்டு போன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க முதல் கலீஃபாவாக இருந்தாங்க, முதல் இமாமாக இருந்துட்டாங்க. அவங்க அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிறதுனால யாரு கருத்தையும் கேட்டவங்க தேர்ந்தெடுக்கப்படல, இருந்துட்டாங்க. இருந்த பிறகு தனக்கு அடுத்து யாருன்னு ஒருவரை அடையாளம் காட்டினாங்க, நேரடியா சொல்லாட்டாலும் தொழுகையில் நிறுத்தி இருந்து காட்டியிருந்தாங்க. மக்கள் தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. அவர் அல்லாஹ்வுடைய ரசூலா அடையாளம் காட்டப்பட்டவரை அடுத்தவரை காட்டிட்டாங்க, தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. இப்ப நான் கேட்டு சொல்றீங்க, இப்ப கூலி கேப் உண்டாயிடுச்ச, சங்கிலி தொடர் இல்லையே, ஒரு 50 வருஷத்தோட அடுத்தவர் நியமிக்கிறதுங்கிற மெத்தட் இல்லையே, மகனை நியமிக்கிறதெல்லாம் வந்துச்சு. தகப்பனாருக்கு பிறகு மகன்கிறதெல்லாம் கூட வந்துச்சு, அதை ஏத்துக்கிட்டாங்க சமுதாயம். முஆவியாவுக்கு பிறகு யஸீதை நியமிக்கும் பொழுது அப்துல்லாஹ் இப்னு உமரோட பெரியலாம் போய் பையத் செஞ்சாங்க. அதெல்லாம் பார்க்கல, ஓகே நியமிக்கிட்டு அப்படி சங்கிலி தொடரா வந்தா ஓகே, வரல கேப்பு. இப்ப இல்ல அந்த மாதிரி. இது இப்ப நான் கேட்டது இப்ப எப்படி செய்ய போறீங்கன்னு தான் நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். அப்ப அந்த மாதிரியே செஞ்சுக்கிறோம், அந்த மாதிரி நீங்க எப்படி செய்வீங்க? அபூபக்கர் செஞ்ச மாதிரி, உமர் செஞ்ச மாதிரி, உஸ்மான் செஞ்ச மாதிரி செய்வோம்டா, நீங்க எப்படி இப்ப செய்வீங்கிற. இப்ப நம்ம எல்லாருமே கூடி ஒன்னா சேர்ந்தோம்னா இப்ப எப்படி தேர்ந்தெடுக்கிறதுக்கு வழியை நீங்க சொல்லுங்க. அது சூறாவே யார் விவரம் உள்ளவர்களோ அவர்களை சூறாண்டு, அதுக்கு பதில் யார் விவரம் உள்ளவர்களா இருக்கிறார்களோ அவர்களை சூறாவை தேர்ந்தெடுக்க வேண்டியது. யார் விவரம் உள்ளவர்ங்கிறத சண்டவம்ல விவரம் உள்ளவர் சேர்ந்து நான் சொல்லுவேன், இல்ல இவரு தான் விவரம் உள்ளவர், அவருக்கு மேல அவருக்கு விவரம் கெட்டது ஒருத்தர். அப்ப ஒரு விவரம் உள்ளவரா இல்லையா கண்டன. அப்ப இத விளக்கிடணுங்க. அடுத்தது சகோதரர் அபூ அப்துல்லா அவர்கள் சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி பெறக்கூடிய கூட்டம் எதுன்னு கேட்கும் பொழுது மான அலைஹி வஸஹாபி, நான் என் தோழர்களும் எப்படி இருந்தோமோ அப்படி இருப்பவர்கள் அப்படிங்கிற ஹதீஸை வச்சு அவங்க முஸ்லிமீன்களா தான் இருந்தாங்கன்னு சொல்லி ஒரு விளக்கத்தை சொன்னாங்க. இந்த மான அலைஹி வஸஹாபி என்பது இந்த பேரை குறிக்குதா வேற எதை குறிக்குது? மான அலைஹி வஸஹாபிக்கு விளக்கம் கொடுக்கணும்ல. அப்ப அதுக்கு சில ஹதீஸ்களை தேடும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் ஹாதிஹில் ஃபிர்கா அந்த என்று கேட்கும் பொழுது, அந்த வெற்றி பெற கூட்டம் எதுன்னு கேட்கும் பொழுது ஒரு இடத்துல சொல்றாங்க மான அலைஹி வஸஹாபின்னு, இன்னொரு இடத்துல சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் தில்கல் ஃபிர்கா. ஹதீஸை முழுசா வாசிக்கிறேன். தஃபர இன்ன பனி இஸ்ராயீல தஃபரகத் அலா 71 ஃபிர்கா ஃபஹலகத் 70 ஃபிர்கா வஹலஸத் ஃபிர்காத்துன் வாஹிதா வ இன்ன உம்மத்தி சதஃப்தரிகு அலா 72 ஃபிர்கா
தஹ்லிகு இஹ்தா வ சபஈன வ தஹ்லுஸ் ஃபிர்கா. அதாவது பனி இஸ்ராயல்கள் 71 பிரிவாக பிரிந்தார்கள். அதுல 70 அழிந்தார்கள், ஒரு பிரிவு வெற்றி பெற்றது. எனது உம்மத்து 72 பிரிவுகளாக பிரியும், அதுல ஒன்று வெற்றி பெறும், 70 அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. சஹாபாக்கள் கேட்கறாங்க, யார ரசூலல்லாஹ் மன் தில்கல் ஃபிர்கா, அந்த ஃபிர்கா எது கேட்கும்போது அல் ஜமா அல் ஜமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுங்க. அல் ஜமா அல் ஜமா, அந்த ஃபிர்கா எது என்றால் எது ஜமாத்தாக இருக்கு. ஜமாத்துக்கு நான் வழக்கம் ஏற்கனவே சொல்லியாச்சு. ஜமாத் என்றால் ஆட்சி, இமாமோடு கூடிய ஆட்சியும் அதிகாரமும் கூடியவர்களாக எவர்கள் செயல்படுகிறார்களோ அதுதான் அந்த ஃபிர்கா. மா அன அலைஹி வஸ்ஹாபி என்பது நான் எப்படி ஒரு ஆட்சி அதிகாரத்தை வைத்து செயல்படுறேனோ அதுதான் சொல்லி ஹதீஸுக்கு ஹதீஸை கொண்டுதான் விளக்கம் சொல்றேன். மான ஒரு கட்டத்தில் கேட்கும் போது, வெற்றி பெற கூட்டத்தை கேட்கும் போது மான அலைஹி வஸ்ஹாபின்றாங்க. இன்னொரு தடவை வெற்றி பெற கூட்டம் எதுன்னு கேட்கும் பொழுது அதே டாபிக்ல அல் ஜமா அல் ஜமான்னு சொன்னாங்க. இது முஸ்னது அகமதுல இது நிறைய இடத்துல வருது. ஒரு ஹதீஸ் முஸ்னது அகமதுல வருது. அப்புறம் இன்னொரு ஹதீஸ்ல வர்றது என்னன்னு கேட்டா மன்ஹும்டு நரகத்துக்கு போறது சொல்றாங்க. இஃப்தரகத்தில் யஹூத் அலா இஹ்தா வ சபீன ஃபிர்கா வாஹிதத்துன் ஃபில் ஜன்னah வ சபூன ஃபின்னார். 70 நரகத்துக்கு போகும், 1 சொர்க்கத்துக்கு போகும். அது மாதிரி நசாராக்கள் 72 பிரிஞ்சாங்க. அதுல 1 சொர்க்கத்துக்கு போகும், 71 நரகத்துக்கு போயிடும் நசாராக்கள்லையும். உள்ளதி சத்தியமிட்டு சொல்றாங்க, உள்ளதி நப்சு முஹம்மதின் பி யதிஹி, முஹம்மதுடைய ஆன்மா யார் கைவசத்தில் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக ல தஃப்தரி கன்ன உம்மத்தி அலா சலாசி வ சபீன ஃபிர்கா, எனது சமுதாயம் 73 பிரியும். ஃபிர்கத்துன் வாஹிதத்துன் ஃபில் ஜன்னah, ஒரு கூட்டம் சொர்க்கத்துல இருக்கும். வ சித்தானி வ சபூன ஃபின்னார், 72 நரகத்துல போய் சேரும்னு சொல்றாங்க. கீழ யா ரசூலல்லாஹ் மன்ஹும், அல்லாஹ்வுடைய அவங்க யாரு, அந்த ஃபிர்கா யாருன்னு ஒரு ஹதீஸ்ல வருது. மன்ஹும் கால அல் ஜமா, ஜமாத் அல் ஜமாங்கிறாங்க. அல் ஜமாத் என்ன, கூட்டமைப்பாக ஜமாத்தாக செயல்படக்கூடியவர்கள். ஜமாத்னா என்னன்னு நான் உங்களுக்கு விளக்கிட்டேன். ஜமாத்னு சொன்னாலேயே ஆட்சி அதிகாரம் இமாம் உள்ளவர் தான் ஜமாத். தொழுகையுடைய ஜமாத் தனி இருக்குது. அது ஜமாத், அதுக்குள்ள விளக்கம்லாம் சர்ச்சை பண்ணி முதல் நாளே முடிச்சிருக்கிறோம். அப்ப அந்த அடிப்படையை நம்ம பார்க்க அடிப்படையும் வச்சுக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டு போனது என்பது பல விஷயங்கள் குறிக்கும். விட்டுட்டு போனது என்பது கொள்கையை குறிக்கும், கோட்பாடு எல்லாத்தையும் குறிக்கும். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல நான் விட்டுட்டு போனது என்று சொன்னது, அதுவும் நானும் என் தோழர்களும் எந்த மாதிரி இருக்கிறோமோ என்று சொன்னது எதை நான் மட்டும் சொல்லலங்க. பொதுவாக மசாயில் அகீதா விஷயத்துல தோழரும் சேர்ந்து விட்டுட்டு போனது சொல்ல தேவையில்லை. அது அல்லாஹ்வுடைய ரசூல் நான் விட்டுட்டு போன மாதிரின்னு சொல்லியிருக்கலாம். இதுல என்னது சொல்றாங்க, மா அன அலைஹி வ அஸ்ஹாபி, நானும் என்னுடைய அஸ்ஹாபுகளும் இருந்த எதன் மீது இருந்தோமோ அது, எதன் மீது இருந்தோமோண்டா அதுல தெளிவு பத்தலையில, எதன் மீது இருந்தோமோண்டா எதை குறிக்குது, அல் ஜமா, அதுவும் ஹதீஸ்ல உள்ள விளக்கம் தான். அப்ப அந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டு போனது என்று அங்க சொல்வது கூட்டமைப்பாக இமாரத்தின் கீழே அந்த ஒரு தலைமைக்கு முழுமையாக கட்டுப்பட்டு எல்லா அதிகாரம் இருந்து சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடியவராக இருந்து அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு உள்ளதைத்தான் விட்டுட்டு போறேன்னு தான் சொல்லி இருக்கிறாங்க. இதுவும் ஹதீஸ்ல உள்ள விளக்கம் தான். அடுத்தது இன்னொன்னு சொன்னாங்க, இந்த அமீர் என்ற பதம் முக்கியம் இல்ல, பதம் முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, அவங்க எழுதின ஒரு கடிதம் உதாரணத்துக்கு சொல்றாங்க. ஒருத்தருக்கு அந்த அழைப்பு மாசம் மாசம் போடுவாங்க இல்லையா, அல் முஸ்லிமின் ஜமாத்தில் நாள் 22/12/96 நேரம் காலை 10 மணி டு 5 மணி வரை அல் முஸ்லிமின் ஜமாத்தில் ஒரே அமீரின் கீழ் கட்டுக்கோப்புடன் செயல்படுவதுங்கிறது தான் குறிப்பிட்டு தான் எழுதியிருக்கிறாங்க. ஒரே அமீரின் கீழே செயல்படுறது தான் ஜமாத்தை முதல் விளங்கிக்கிறோம். இது யாரு, முகமது மொய்தீன் என்பவருக்கு எழுதப்பட்ட ஒரு கடிதம். அதை கொண்டாங்க கொடுத்தாங்க. அபூதலா அவர்களுடைய கையெழுத்து தானே இது, அவங்க தான் கையெழுத்து போட்டிருக்காங்க அமீர். அப்ப இந்த ஒரு எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, இந்த ஒரே அமீருங்கிறது தான் விவகாரமே. அதுதான் ஜமாத்தை ஏதாவது ஒரு அமைப்புன்னு உருவாக்குறதா அமீர் இல்லாம அமைப்பா. அப்ப அமீர் என்றது பதத்துக்கு நான் வாதிடுவதாகவே நேத்துல சொல்லிட்டு இருக்கிறாங்க. பதத்துக்கு வாதாடல. இதை அந்த ஜமாத்துன்னு சொல்லாதீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டு போன அந்த ஜமாத்துன்னு வாதம் பண்ணாதீங்க. அதுக்கு நம்ம சொந்தம் கொண்டாடல, நம்மளா ஒண்ணு உண்டாக்கணும்னு சொல்லுங்க. இப்ப உள்ள நிலைமையில அதுக்கு என்ன செய்யறாரு, ஒரு பதில் சொல்றாங்க. மக்கா வாழ்க்கையில ரசூலுல்லாஹ் இருந்தாங்களா இல்லையா குழுவா, அந்த குழுவாக நம்ம செயல்படலாம் தானே, செயல்படலாம். மக்கா வாழ்க்கையில குழுவாக இருந்தார்கள் சொல்றீங்கல்ல, அந்த மக்கா வாழ்க்கையில குழுவா இருக்கும் பொழுதே சம்மாக்குமுல் முஸ்லிமின் எல்லாம் சொல்லிவிட்டானா. மக்கா வாழ்க்கையில் குழுவா இருந்தாங்க,
குழுவா இருக்கும் பொழுது முதல்ல இக்ரவுக்கு முன்னாடி அல்லாஹ் இதை தானே சொல்லியிருக்கானே. இக்ரா இறக்குறதுக்கு முன்னாடி முதல்ல அல்லாஹ் அவங்களுக்கு முஸ்லீம் பேர் வச்சுட்டாரு தானே சொல்லியிருக்கானே. மக்கா வாழ்க்கையில சாபியின்கள் குழு அவங்களுக்கு மத்தவங்க வச்ச பேரு அவ்வளவுதான். சாபியின்கள் மதம் மாறியவர்கள், புது மதம் உண்டாக்குனவங்க பேரு. அந்த புகாரில் ஒரு ஹதீஸ் கூட ஒரு பெண்ணிட்ட போய் தண்ணி கேட்கும் போது யாருக்கு இந்த முகமதுக்கு அந்த சார்ஜ் இருக்காரு அவருக்கா, அப்படிதான் அவங்களுக்கு நிலைமை. மக்கா வாழ்க்கையில உள்ளது மாதிரி செயல்படலாம்னா செயல்படலாம், அது ஒரு விஷயம். அந்த மாதிரி நிலையில இருந்தா செயல்படலாம். மக்கா இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அபிசினியா ஒரு குழு அனுப்பி வச்சாங்கல்ல, அந்த குழுவின் மீது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எந்த வகையான ஆதிக்கம் செலுத்தினாங்க. நீங்க போறீங்க, அங்க தலைவர் இருக்காரு, அந்த நாட்டு கட்டுப்பட்டு அடைக்கலங்களுங்க. அடைக்கலங்களுங்க என்ன அர்த்தம்? அடைக்கலங்கிட்டு அது மாதிரி நடந்துகிட்டு போங்க, தொழுகை நிலைநாட்டிக்கிட்டு நடந்துட்டு போங்க, அவ்வளவுதான் அங்க சொன்னது. அவங்க மீது ஒரு ஒருங்கிணைப்பான ஒரு கண்ட்ரோல் அன்னைக்கு வச்சுட்டு இருந்தாங்களா? இல்ல. எந்த மாதிரி தொடர்பாவது இருந்துச்சா? கிடையாது. அவங்க வாட்டுங்க இருந்துட்டு இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா எல்லாம் நல்ல நிலைமையா போச்சு, ஓடி எல்லாம் வந்தாங்க, அவங்கள தான் முடிவு எடுத்துட்டு வந்தாங்க. அதாவது மக்காவுல எல்லாம் நல்லா இஸ்லாம் ஆயிட்டாங்க, செழிப்பாயிடுச்சுன்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் அனுப்பி வச்சாங்க. அமீர்ட்ட கேட்காம நம்ம இங்க என்ன இருந்தாலும் போகக்கூடாதுன்னு இருந்தாங்களா? வந்துட்டாங்களா? கேள்விப்பட்டு உடையாந்தாங்கல்ல. அவங்களாக முடிவெடுக்கக்கூடிய இன்னொரு குழுவா தானே வச்சிருந்தாங்க. தீனு இபாதத்தை உண்டாக்க முடியாது, அது வேற விஷயம். அவங்களாகத்தான் அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்வு செய்யக்கூடிய பிரச்சனைகளுக்கு தானே இப்ப உண்டாக்குறோம். மார்க்கத்தினுடைய மசாயில உண்டாக்குறதுக்கு இல்லையே, அது அல்லாஹ்விலிருந்து வர்ற வகிதானே. அப்ப இந்த பிரச்சனைகளை வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து தன்னால ஒடியாடுறாங்க. கேள்விப்பட்டு வந்து கொல்லப்பட்டாங்க நிறைய பேர். மக்கா ஹிஜ்ரத் செஞ்சு போயிட்டாங்க. போனவன இந்த வதந்தி கிளப்புறானுவோ, எப்படி மக்காவுல எல்லாம் மாறிட்டாங்க, இப்ப ஜென் இருக்குது, இப்ப எல்லாம் நல்லா இருக்குது, ஏன் ஒடியாருன்னு ஒரு தகவல் அனுப்பி கேட்டுக்கிட்டு உறுதி பண்ணிக்கிட்டு வரலாம் தானே. செஞ்சது ஒடியாருந்தாங்க. அப்ப அவங்க தான் அதை தீர்மானிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் போக சொல்லிட்டாங்க, ரசூலுல்லாஹ் வர சொல்ற வரைக்கும் நம்ம இருக்கணும். இப்படி இல்ல, அந்த மாதிரியான அதுதானே சொல்றோம். குழுன்னு சொன்னாலேயே அது தனித்தனி கண்டினியூ, அதாவது ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இருக்காதுங்க. இமாரத்து வரும்போது தொடர்பு வரும். மறுக்கிறவனை இழுத்து கொண்டாந்து வைக்க முடியும், கண்ட்ரோல் கம்பல் பண்ணி என்ன செய்ய முடியும், கொண்டாந்து சேர்க்க முடியும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வாழ்க்கையில இருந்த மாதிரி செயல்படுவோம்னு சொன்னா, இன்னும் நான் கேட்கிறேன், நேற்று விளக்கம் சொல்லியிருக்கேன். மக்கா வாழ்க்கையில இருந்த மாதிரி செயல்படுறதுங்கிறது இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த முஸ்லிமீன் விட்டுட்டு போனதுக்கு வாதிடக்கூடிய நீங்க விட்டுட்டு போன நிலையை பார்க்கணுமா, அதை பார்க்கணுமா? நான் கேட்கறது, நீங்க என்ன சொல்றீங்க? விட்டுட்டு போன நிலைங்கிறது கடைசி நிலைமை. நீங்களே சொல்றீங்க விட்டுட்டு போன நிலைமை. விட்டுட்டு போன நிலைமைன்னு சொல்லக்கூடிய நீங்க தோங்குற நிலைமையா வந்து காட்டுறீங்க. விட்டுட்டு போன நிலை என்னவோ அதுதானங்க நீங்க சொல்லணும். அப்ப விட்டுட்டு போன நிலை இல்லன்னு ஒத்துக்கிறங்க. வாதம் விட்டுட்டு போன நிலை. ரசூலுல்லாஹ் நம்மளை எப்படி விட்டுட்டு போனாங்க? விட்டுட்டு போன நிலைங்கிறீங்க. விட்டுட்டு போன நிலை வந்து மக்கா வாழ்க்கையில விட்டுட்டு போயிட்டா, அப்படி மக்காவிலே மூத்தா போயிட்டாங்களா? அந்த குழுவா இருக்கிற காலத்துல மூத்தா போயிட்டாங்களா? விட்டுட்டு போன கடைசி நிலையை தாங்க நம்ம எடுக்கணும். எடுத்து அந்த நிலையில நம்ம யாரு இல்லைங்கிற ஒத்துக்கிறதுக்கு என் மனசு வர மாட்டேங்குது. நாங்க ஒத்துக்கிற தயாரா இருக்கிறோம், அந்த நிலையில இல்ல. இந்த வார்த்தையை சொல்றீங்க, அந்த நிலையில உங்க ஜமாத் இருக்குதா? இதுக்கு பதில் சொல்லுங்க. அந்த நிலை இல்லன்னு ஓப்பனா சொல்லுங்க. அது இல்லவே இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டாக்குன ஜமாத். அப்ப என்ன செய்யறது? நம்மளாக உருவாக்கி கொள்ளக்கூடிய ஜமாத்து. அதான் நீங்க சொல்ல போறீங்க. நம்மளா உருவாக்கி கொள்ளக்கூடிய ஜமாத்துல என்ன நீ பெருசு நான் பெருசுங்கிறேன். நம்மளா உருவாக்கிற ஜமாத்துல இது சிறந்து அது சிறந்தது என்ற ஆர்குமெண்ட் என்னங்கிற நம்மளாகவே அல்லாஹ்வுடைய ரசூல் உருவாக்கின ஜமாத்துல அதை காட்டுங்க. ஆக நல்ல விளைங்க. திருப்பி நான் சொல்றேன், அமீர் என்ற பதத்திற்கு நான் வாதம் பண்ணவே இல்லை. அமீர்ங்கிற பதத்துக்கு தான் சர்ச்சை நடக்குன்னு சொல்றாங்க. அமீருக்கு நீங்க வேற பேர் வேண்டாம்னு சொல்லிட்டு போங்கிறாரு. அது இல்ல, பதத்தையும் நான் நேற்று தெளிவா வழக்கம் சொல்லிருக்கேன். பதம் வேணாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குன ஒரு ஜமாத்துக்கு ஒரு தலைவர் இருந்தார். பதமே நான் சொல்லல, அமீர்ங்கிற வார்த்தையை. அந்த தலைவர் எப்படிப்பட்ட தலைவரா இருந்தார்னு கேட்டா, தலைவர் கட்டுப்படணும்னு சொன்னாங்கன்னு கேட்டா, அதிகாரம் படைத்தவராக, சமூகத்தை காக்கக்கூடியவராக, தன்னுடைய பலத்தை பயன்படுத்தி அந்த மக்களிடமிருந்து வசதி உள்ளவர்கள்ட்ட பெற்று ஏழைக்கு கொடுக்கக்கூடியவராக, ஆபத்து வரும் பொழுது ஆயுதம் தாங்கி நின்று போர் செய்யக்கூடியவராக ஒரு தலைமையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி அந்த தலைமையில் விட்டு சென்றார்கள். விட்டு சென்றதை பற்றி பேசுவதாக இருந்தால் அதான் விட்டு சென்ற கடைசி நிலைமை. அந்த நிலைமைக்கு நம்ம பேசுறதா? அது இல்லன்னு ஒத்துக்குங்க ஓப்பனா. இது இல்ல, விட்டுட்டு போனது நம்ம தான் உண்டாக்குறோம். நீங்க ஒத்துக்கிற மாட்டேங்கிறீங்க. இது நம்ம தான் உண்டாக்குறோம், மறுபடியும் நம்ம உண்டாக்கல. அதுக்கு விளக்கம் சொல்றாரு. விளக்கம் சொன்னார் பாருங்க. உருவாக்குவது என்றால் உரிமை கொண்டாடினா தானே உருவாக்குறது. இப்ப பொது ஸ்தாபனங்கள்லாம் உருவாக்குறான்னு அவனா உரிமை கொண்டாடிட்டா இருக்கிறான். பலருக்கு உரிமையாகிறது. இப்ப டிஎம்எம் என்ன உரிமை கொண்டாடுறதுக்குள்ளதா? உரிமை கொண்டாடினா தான் உருவாக்குறது. எனக்கு விளங்கவே இல்லை. உருவாக்குனா தான் உருவாக்குறதுங்கிறது வார்த்தையில எல்லாருக்கும் விளங்கும். உருவாக்குனா உருவாக்குறது, உரிமை கொண்டாடுறது அதுக்கு அர்த்தம். வார்த்தையே தெளிவா இருக்கிற, சாலை மறியல் தெளிவா இருந்துச்சுன்னு, உருவாக்குவது என்பது உருவாக்குவது தான்.
அதுக்கு வேற ஒரு காரியம் செஞ்சா தான் உருவாக்கணும்னு சொல்லக்கூடாது. மற்ற விஷயத்துக்கு அடுத்து சொல்றேன். சகோதரருடைய பேச்சை நான் என்ன விளங்குறேன்னு சொன்னா, ஏதோ ஒரு கருத்தை அவரு நம்மீது அவர் திணிக்க முயற்சிக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுத ஒழிய அவர் யதார்த்த நிலையை எடுத்து வைக்கணுங்கிற நோக்கத்தோடு பேசுற மாதிரி எனக்கு தெரியல. சகோதரருடைய பேச்சுக்கள் நிறைய நீங்க ஏற்கனவே கேட்டிருப்பீங்க. அவருடைய கேட்ச தொடர்ச்சியா கேட்டுக்கொண்ட சகோதரர்கள் இருப்பீர்கள். இந்த அரசியல் சம்பந்தப்பட்ட ஈடுபாடுகளுக்கு முன்னால சகோதரர் பேசிய பழைய கேசட்டுகள் இருக்கும். அந்த கேசட்டுகள் எடுத்து கேளுங்க. அந்த கேசட்டுடைய பேச்சுக்களுக்கும் இப்பொழுது ஒரு பேச்சுக்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது நீங்களே புரிஞ்சுக்கலாம். அதாவது இப்ப பாருங்க, அந்த ஒரு வார்த்தையை வச்சு அவர் சொல்றார் அமீர். அமீருங்கிறது இதுவரைக்கும் அந்த இதை பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். நானும் பயன்படுத்துறேன், கமாலுதீன் எல்லாம் பயன்படுத்தா சரி இல்லைன்னு சொல்ல. இப்போ அது அமீருங்கிறது அதிகாரத்துக்கு உள்ளதுங்கிறத அவர் எடுத்து வைக்கிறார். அதிகாரத்துக்குள்ள இருந்து மற்றவங்க பயன்படுத்தக்கூடாது விட்டுருவோம்னு சொல்றேன். இப்ப அதுக்கு ஆதாரமா எப்பொழுது எழுதின ஒரு போஸ்ட் கார்டை ஒன்று காட்டுறாரு. அப்போ அதுல இருந்து அவருடைய மனோநிலை என்னன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. அன்றைக்கு வந்து சம்பந்தம் இல்லாதவர், அது கூட நான் கிளப்பினாலதான் சொன்னேன்னு சொன்னாரு. இவரை பத்தி சொன்னேன், இவர் தான் அதுக்கு பதில் கொடுக்கணும். இவரை பத்தி கேட்கறதுக்கு எவனோ ஒரு சம்பந்தம் இல்லாத எடுக்கிறாரு. இதுல என்ன நியாயம் இருக்கு? இதுல எந்த இதுக்கு அவர் கட்டுப்பட்டு நடக்கிறாரு? இவர் வெளியேறது எந்த பேசல வெளியேறதான் கேட்டேன். நாங்க ரெண்டு பேரும் வெளியேறவும் சொல்ல வேணாம், ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தோம்ல, ஏன் பிரிஞ்சோம் அதான் கேட்டேன். அதுக்குள்ள காரணம் தான் அவர் சொல்லணும். சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் கடிதத்தை படிச்சுக்கிட்டு காரணத்தோட தான் சொன்னேங்கிறாரு. இப்ப என்ன, அமீரை பத்தி பிரச்சனை இல்ல நீங்க சொல்றீங்க, உங்க வார்த்தை எடுத்து வச்ச பிறகு நான் எடுத்து வைக்கிறேன். இதுக்கு முன்னால அமீர்ங்கிற பத்தியே நான் பயன்படுத்தலன்னு சொல்லியிருந்தா இப்ப நான் ஆர்டர் எடுத்துக்கலாம். பாத்தீங்களா, இது வரைக்கும் அமீருங்கிற பார்த்து பயன்படுத்தலன்னு சொன்னாரு. இந்த பாருங்க ஆதாரம் கொடுத்தா அது நியாயமான வாதம். பயன்படுத்தல நான் சொல்லியே, இப்ப நீங்க சொல்றீங்க அமீருங்கிற, இப்ப ஒண்ணு அதுக்குன்னு பதில் சொல்லல. அமீரும் இமாரத்துடைய தலைவர் தான், ஹலீஃபாவும் இமாருடைய தலைவர் தான், இமாமும் இமாரத்துடைய தலைவர் தான் சொல்றாரு. அப்ப இந்த முஸ்லிம் சமூகத்தின் தலைவருக்கு என்ன பெயர் என்று கேட்டதுக்கு இது வரைக்கும் அவர் என்ற பதில் தரல. சரி, இன்ஷா அல்லாஹ் பாப்போம், எப்ப பதில் தரான்னு பாப்போம். அடுத்தது பாருங்க, இப்போ ஒரு புது ஒரு விளக்கத்தை எடுத்து வைக்கிறார். இது வரைக்கும் கேள்விப்படாது. அதாவது இது வரைக்கும் நாம வந்து இந்த சாதாரண மக்கள் தான் அந்த தப்பை பண்ணுவாருன்னா அந்த தப்பை இவர் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரு. சாதாரணமா நம்மள வந்து முதல்ல வஹாபி வஹாபின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. யாரெல்லாம் வந்து இந்த அனாச்சாரங்கள் ஷிர்க் பிதத்தை செய்யக்கூடாதோ அவங்க வஹாபி. யார் சொன்ன அந்த பேரு? ஷிர்க் பிதத்து கூடாதுன்னு சொன்னவங்க தன்னுங்களை வஹாபின்னு சொல்லிக்கிடல. அந்த செயல்களை செய்களை பார்த்து அவருக்கு விரோதிகள் வஹாபின்னாங்க. அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்ம பொறுத்த மட்டும் நஜாத் கூட்டம் பத்திரிகைலாம் அந்த பேர் சமீபத்தில் வந்து சீரழிஞ்சு நீங்க பார்த்திருப்பீங்க எல்லா பத்திரிகையிலையும். நாம நஜாத் கூட்டம் சொல்லவே கிடையாது. நாமும் சொல்லல, மற்ற சகோதரர்களும் சொல்லல. இது யார் வச்ச பேர்? நமக்கு நம்முடைய விரோதிகள் வச்ச பேர். அதே மாதிரி இப்போ சகோதரர் வந்து ஆரம்ப காலத்துல மக்காவுல முஸ்லிம்களானவர்களை பார்த்து விரோதிகள் சொன்ன பேரை ஒரு ஆதாரம் எடுத்தார். அப்ப அவரோட நோக்கம் என்ன நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. விரோதிகள் அன்றைய காவிர்கள், இஸ்லாத்தை ஒப்புக்கொள்ளாதவர்கள், மதம் மாறியவர்கள். உதாரணம் வேணாம், ஒரு ஹிந்து எடுத்துடுங்க, இன்னைக்கு இஸ்லாத்தை தழுவுறான். அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? மதம் மாறிட்டான் சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்களா? அவங்களுடைய எண்ணத்துல அந்த ஹிந்து மார்க்கம் தான் உயர்வு, அந்த உயர்வான மார்க்கத்தை விட்டு இங்க வந்துட்டான்னு ஒரு தாழ்வு எண்ணம் தான் இருக்கும். அந்த நோக்க அந்த கோணத்துல தான் பேசுவாங்க அவங்க. மற்றபடி ஒரு தாழ்ந்த மதத்துல இருந்தா உயர்ந்த மதத்துக்கு போயிட்டான்னு எண்ண மாட்டாங்க. என்னதான் அவங்களும் வந்துருவாங்களே. அவங்களுடைய அபிப்பிராயத்துல ஒரு உயர்ந்த ஒரு மதத்துல இருந்து ஒரு தப்பான மதத்துக்கு போயிட்டான் அபிப்பிராயத்தை. அதே மாதிரி சொல்லப்பட்ட வாசகம் தான் இது. வஹாபிங்கிறது அந்த நோக்கத்தோடு சொல்லப்படுறது, நஜாத்து கூட்டங்கிறது அந்த மாதிரி நோக்கத்தோடு சொல்லப்படுறதுதான். அந்த மாதிரி சொல்லப்பட்ட ஒரு இத அன்றைக்கு இந்த முஸ்லிம்கள் அப்படிதான் இருந்தாங்கன்னு சொல்ற. அப்போ இதுல இருந்து நான் அவருடைய அந்த அணுகுமுறைய எப்படிங்கிறது நீங்க பாத்துக்கிடுங்க. அடுத்த பாருங்க, இன்னொரு வேடிக்கை, இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். விட்டு சென்ற ஜமாத்துன்னு சொன்னா அந்த கடைசி கிட்ட தான் நீங்க பாக்கணும், ஏன் ஆரம்ப கிட்ட நீங்க பாக்குறீங்க? அப்ப இஸ்லாம்டா அந்த பிந்திய 7 வருஷ வாழ்க்கை தான். விட்டு சென்றன்னு சொன்னா நமக்கு ஒரு அழகிய நடைமுறை விட்டுட்டு போயிருக்கிறாங்க. அப்ப விட்டு சென்றதுல உங்களுக்கு உண்மையிலேயே முழுமையான நம்பிக்கைன்னு சொன்னா, ஒரு கூட்டம் நிச்சயமாக சத்தியத்தில் இருக்குன்னு சொன்னா முழுமையா இருக்கு நீங்க நம்பணும். அதான் ஈமானுடைய இது. ரசூல்லா மேல உண்மையிலேயே அந்த அளவுக்கு உறுதியான நம்பிக்கையும் தெளிவு இருந்தா ஒரு கூட்டம் கியாம நாள் வரைக்கும் நிச்சயமாக சத்தியத்தில் இருக்கும். அந்த கூட்டத்தை யாரும் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க.
அப்ப உங்களுடைய நம்பிக்கை என்னன்னு இருக்கணும்? அப்படிப்பட்ட கூட்டம் இருக்குது, ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்காங்க, சந்தேகமே கிடையாது. அது என்னுடைய ஈமான்ங்கிற அடிப்படையில் இருக்கணும். எனக்கு வேணா அந்த கூட்டம் தெரியாம இருக்கலாம், நான் அந்த கூட்டத்தை இது வரைக்கும் சந்திக்கல, ஆனா அந்த கூட்டம் இருக்குதான் ஆகுன்னு சொன்னோம். அதுக்கு காலையில எழுந்தோன்னு என்ன சொல்லிட்டாரு? எந்த அளவு உங்களுக்கு இயலுமோ, எந்த அளவு சாத்தியமோ அந்த அளவு செயல்படுறது அந்த கூட்டம் நான் ஒத்துக்கிட்டேன். காலைல எடுத்த ஞாபகம் உங்களுக்கு எல்லாம், எந்த அளவு உங்களால இயலுமோ, எந்த அளவு சாத்தியமோ அந்த அளவு செயல்படக்கூடியவர்களும் அந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள் தான். நான் கூட அதை எடுக்கும் பொழுது அதுல எனக்கு கருத்துப்பாடு இருக்குது. இருந்தாலும் அந்த ஒரு பேசிஸ்லயே இப்ப நம்ம ஒப்பிச்சுக்கிடுவோம். இருக்கக்கூடிய கூட்டத்தில் எந்த அளவு சாத்தியமோ செயல்படுத்தக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டீங்களா, அந்த அடிப்படையிலாவது நம்ம ஒன்றுபடியா செயல்படக்கூடாது. அப்ப அதுல உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. அந்த அடிப்படையில ரசூலுல்லாஹ்வுடைய மக்காவுடைய வாழ்க்கை அப்படிப்பான இருந்தது. ஒரு கையெறிந்த நிலையில, அதிகாரத்தை செலுத்த முடியாத நிலையத்தை, சத்தியத்தை சொல்லும் பொழுது பயங்கரமான எதிர்ப்புடைய நிலையில தான் இருந்தாங்க. அதன் காரணமாக பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கலையே, தனித்தனி குழுவாக இருக்கலையே, ரசூலுல்லாஹ்வுடைய தலைமையில தான் செயல்பட்டாங்க. அப்ப அந்த மாதிரி இன்னைக்கு நாம ஏன் ஈடுபடக்கூடாது? அப்ப அன்றைக்கு அவங்க முஸ்லிம்கள் தானே தான் சொன்னேன். அப்ப அன்றைக்கு அவர்கள் முஸ்லிம்கள் இல்ல, அந்த சம்மாக்குமுல் முஸ்லிமீன்ங்கிறது பின்னால இறங்கி ஆயத்துன்னு சொல்றாரு. இதே விஷயத்துல இப்ப ஞாபகப்படுத்திட்டாரு எனக்கு. அந்த ஜஹக்குடைய அமர்வுல ஹுவ சம்மாக்குல் முஸ்லிம், நமக்கு மட்டும் பெயர் இல்ல, முந்தன சமூகத்துக்கும் பெயர் தான் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் 2 அமர்வுகளை இழுத்தடிச்சிட்டாரு. அப்புறம் அடுத்த அமர்வுல அந்த இது குறிப்பாக இந்த உம்மத்துக்குள்ள பெயரு, அதிலும் இந்த வேதத்திலும் இதுக்கு முன்னுண்டான வேதங்களிலும் இது உங்களுக்கு முஸ்லிம் என்ற பெயரிடப்பட்டிருக்கு எடுத்து வச்ச உடனே சகோதரர் ஒரு வேடிக்கையான வார்த்தை வச்சார். எனக்கு அது தெரியும், நீங்க என்ன வருத்தல வர்றீங்கன்னு பாக்குறதுக்காக தான் இழுத்தோண்டார். இது என்ன நிலை? ஒரு மூமியினுடைய நிலையா? யோசனை பண்ணுங்க. அப்ப வாதத்துல வெல்லு விரும்புறார், வேற மத்தபடி உண்மை கொண்டு வரணும் விரும்பல. அதை சொல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, இதை சொல்றாரு. அது கூட டேப்ல பதிவா இருக்கு. எனக்கு இது முன்னாலே தெரியும், இந்த உம்மத்துக்கு மட்டும்தான் அந்த பேர் தெரியும், நீங்க என்னென்ன இதெல்லாம் சுத்திக்கிட்டு வரீங்கன்னு பாப்புன்னு விட்டு வச்சுக்கிறார். அப்ப இது என்ன, இது எனக்கு புரியலையே. அத மாதிரி இப்ப அவங்க அந்த புது மதத்தில் சொன்னதை இப்ப நமக்கு அதான் பேருன்னு சொல்றாரு. அப்ப வஹாபின்னு சொன்னா நம்ம வஹாபின்னு சொல்லிடுவோமா? நஜாத்தின்னு அவங்க சொன்னாங்க நஜாத்தின்னு சொல்லிடுவோமா நம்மள? சகோதரர் கொஞ்சம் நிதானமா சிந்தி. அந்த அடிப்படையில் வாங்க. வாதம் சொன்னா நீங்க இந்த மாதிரி வாதம் வச்சுக்கிட்டு இருந்தா நானும் அதுக்கு இப்படிதான் பேசிட்டு வரும். அதனால எது உண்டோ, விட்டுட்டு போன ஜமாத்துன்னா அப்ப இமாரத்தோட தான் இருக்கணும்ங்கிறீங்க. சரி, இமாரத்தோட தானே இருக்கணும். இப்ப அதே வார்த்தை உங்கள்ட்ட நான் கேட்கிறேன், அந்த அடிப்படையில் நீங்களும் இல்லையே, அப்ப அந்த செயல்பாடு கூடுமா? செயல்பாடு கூடாத. செஞ்சா முழுமையா செய்யணும், இல்லாம செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்க. எப்படி செய்யலாம்? இப்ப நீங்க செய்யலாம்னு கொண்டு வரீங்களா? நான் இப்ப சொல்றேன் இதை விட இதுதான் ஏற்றங்கிறேன். நீங்க இமாரத்துடைய அந்த வேலையில அதுலதான் மும்முரமா இருக்கணும்னு சொல்றீங்கல்ல, நான் சொல்றேன் அது இப்ப நமக்கு பலன் அளிக்காது. உண்மையிலேயே அரசியலுக்கு எப்பொழுது நமக்கு போலான்னு சொன்னா, அரசியல் இஸ்லாமிய அரசியலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமூகம் உருவாகணும். அந்த சமூகம் உருவானா தான் இஸ்லாமிய அரசியல் உண்டாக்க முடியும். அசிவாரம் இல்லாம கட்டுறம் கட்ட முடியும். அப்படி அப்ப இஸ்லாமிய அரசியல் வாழ்ந்தாதான் இஸ்லாமிய சமுதாயம் உருவாகணும், ஈமானுடைய சமுதாயம் உருவாகணும். அப்படிதான் ரசூலுல்லாஹ் ஈமானுடைய சமுதாயத்தை உருவாக்கின பிறகு ஆட்சி அவர்களை தேடி வந்துச்சு. அப்ப அந்த அடிப்படையில் நம்ம செயல்படுறோம் நான் சொல்றேன். இப்ப இமாரத்துனா முழு அதிகாரம் பெற்றங்கிறதுலயே நாளை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. எதை சொன்னாலும் முழு அதிகாரம் பெற்ற இதுதான் வேணும். முழு அதிகாரம் இப்ப நம்ம கையில இல்ல, என்ன செய்யறது? சார் முழு அதிகாரத்தை சொல்றீங்கல்ல, அப்ப ஒண்ணு சொல்லணுங்க, முழு அதிகாரம் பெற்ற எத்தனையோ முஸ்லிம் நாடுகள் இருக்கு, நம்ம எல்லாம் அங்க போய் குடியேறிடுவோமா? சரி, அங்க குடியேறினாலும் இஸ்லாமிய ஆட்சியை நிலைநாட்ட முடியுமா? அதே நான் கேட்டேன். உங்க சகோதரர் நீங்க சொல்ற அடிப்படையில் இஸ்லாமிய ஆட்சின்னு சொல்றீங்களா, அதிகாரம் வந்துட்டா இன்னைக்கு அதிகாரம் வந்த எத்தனை முஸ்லிம் நாடுகள் இருக்கு? எந்த நாட்டிலேயாவது குர்ஆன் ஹதீஸை நிலைநாட்ட முடிஞ்சிருக்குதா? காரணம் என்ன? இஸ்லாமிய ஆட்சி. ஆனா அந்த மக்கள் உண்மையான குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இல்ல. அப்ப இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்க முடியாது. அப்போ உண்மையான அதாவது தௌஹீதுடைய சிந்தனை, குர்ஆன் ஹதீஸ் பற்றி செயல்படணுங்கிற எண்ணம் எதுவரைக்கும் முஸ்லிம்களுடைய உள்ளத்துல வரலையோ அதுக்கு முன்னால அரசாட்சியை பற்றி முயற்சி செய்வது வீண் முயற்சி. அதுக்கு உதாரணம் பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான். அழகா நேரத்தில் சொன்ன அது தேவையில்லாத பேச்சுட்டார். அவர் அமீரு, மக்காவுடைய அமீரு, மதீனாவுடைய அமீரு, குர்சாவுடைய அமீரு, இப்படிப்பட்ட அமீரு அப்படிப்பட்ட அமீர் 1 மணி நேரம் பேசினாரு. அது பிரயோஜனமான பேச்சான். அவர் ஆட்சியை பற்றி கொண்டு வந்ததுனால தான் ஆட்சியை அடைஞ்சதனுடைய கதியை நான் விளக்கினேன். அது அனாவசியமான பேச்சான். அத அவர் பேசினது அனாவசியமான பேச்சா, நான் பேசின அனாவசியமான பேச்சான்ட்டு
நான் பேசினதுதான் ஆசையமான பேச்சு, நான் அவரை ஒப்புக்கொள்ள நான் நிர்பந்தப்படுத்த மாட்டேன். நீங்க முடிவு பண்ணிக்க. கேட்கிறவங்க, இந்த வீடியோல கேட்கிறவங்க எது அந்த 2 பேச்சுலையும் உண்மையிலேயே சிந்திக்க வேண்டிய பேச்சு, விளங்க வேண்டிய பேச்சு எதுங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கிறீங்க. ஆக அதனால இப்ப சகோதரர் என்ன இதுக்கு வந்துட்டாண்டா, எதுக்கு எடுத்தாலும் அதிகாரம் உள்ள ஜமாத், அதிகாரம் உள்ள ஜமாத்து, அதிகாரம் உள்ள ஜமாத்து, அதைத்தான் ரசூலுல்லாஹ் விட்டு போனாங்க, அதைத்தான் ரசூலுல்லாஹ் விட்டு போனாங்கிற நிலையில ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு இதை உண்டாக்குறதுக்காக வேண்டி முயற்சி பண்றாரு. உண்மையிலேயே அது அந்த அதிகாரத்தை வந்து நம்ம பெற போறதும் இல்லை. இப்படி போனா அந்த போக்குல போனா அந்த ஜமாத் ஆக போறதும் இல்லை. ஆனா நாம சொல்ற மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மக்காவுடைய முந்தின வாழ்க்கையின் அடிப்படையில நாம எல்லாம் முஸ்லிம்ங்கிற அந்த மக்காவில் இருக்க முடியும், அவங்க முஸ்லிம்கள் தான். அல்லாஹ் அழகா சொல்லிட்டான், இதுக்கு முன்னுண்டான வேதங்கள்ல உங்களுக்கு முஸ்லிம் தான் பெயரிடப்பட்டிருக்கான். நல்லா புரிஞ்சுக்கிட்டு. வேற பேர் இருந்தா, உதாரணமா அந்த ஆயத்து இறங்குவதற்கு முன்னால ஒரு பேர் இருந்தா அந்த பேர் கண்டிப்பாக ஹதீஸ்ல வந்திருக்கும். எப்படி செயல்பாடுகளும் அந்த மாதிரி. சகோதரர் என்ன கேட்கிறாருன்னு சொன்னா, இருக்கா அப்படியே இருக்கான்னு கேட்கிறார். ஜமாத்துல் முஸ்லிமீன் இருக்கு, அது எல்லாத்துக்கும் பொருந்தும். ஆனா அது என்னமோ அவருடைய மனோன் இல்ல, அது இல்ல இல்லன்னு சாட்சிக்கிட்டு இருக்காரு. நம்மளும் சரி அதை விட்டுட்டாவது ஒன்று போடுவோம் நாம எதிர்பார்த்தோம். அப்பவும் நம்ம அப்படி விட்டு கொடுத்து கொண்டு ஒன்று பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. அப்ப இதுக்கு என்ன ஃபைனலா, அப்படியே போச்சுன்னு சொன்னா இந்த கூட்டத்தை முடிச்சுட்டு போயிருவோம். அப்புறம் அவர் போக்குல அவர் போவாரு, நம்ம போக்குல நம்ம போவோம். அவர் எழுதுற அவர் எழுதுவாரு, நாம எழுதுற நாம எழுதுவோம். மக்கள் அதை பார்த்து யார் யாரெல்லாம் எது சரின்னு நினைக்கிறாங்களோ அவங்க அதை எடுத்துட்டு போறாங்க. காலப்போக்கில் ஒண்ணு ஹக்கா நடக்கும், எது சத்தியமா அது நிலைக்கு மத்தெல்லாம் அழிஞ்சு போகும். உண்மையிலே அவர் சொல்றது சத்தியமா இருந்தா அவருடைய நிலைக்கு நம்ம அழிஞ்சு போயிடும். நாம சொல்றது சத்தியமா இருந்தா நம்ம, ஏன்னா சத்தியத்தை ஒரு நாள் அல்லாஹ் அழிய விட மாட்டான். அதுல உறுதியா நமக்கு நம்பிக்கை இருக்கு. நாம சொல்றது சத்தியமா இருந்தா நாம சொல்றது நிலைக்கும், அவரது அழிஞ்சு போவோம். அவர் சொல்றது சத்தியமா இருந்தா அவர் சொல்றது நிலைக்கும், நாம சொல்றது அழிஞ்சு போவோம். அந்த அடிப்படையில மக்கள் மன்றத்தில் இதை வச்சிட வேண்டியது. அதுக்கு தான் ஆடியோ வீடியோ எடுக்கிறோம். தாராளமா அதை பத்தி பிரச்சனை கிடையாது. ஆக சகோதரர், இந்த முஸ்லிம்ங்கிற விஷயத்துல இப்படி பிடிவாதம் பிடிக்கிறது பெரிய தவறுங்கிறது என்னுடைய கருத்து. தவறுனது ஒப்புக்கொள்ளுங்கன்னு அவர் நிர்பந்தப்படுத்த மாட்டேன். என்னுடைய கருத்து இந்த விஷயத்தில் அல் முஸ்லிம், ஏன்னா ஒப்புக்கொண்டதே இப்ப மறுக்கிறாரு. முஸ்லிம்ங்கிற பெயரை நீங்க நிலைநாட்டிட்டா எங்க ஜாக்க கலைச்சிடறோம். ஒப்புக்கொண்ட இன்னைக்கு ஹாமித் பக்கரின் சகோதரர் 2 பேரும், அவரு நடுவரா இருக்கிறார் பேசும்பொழுது, இன்றிலிருந்து நம்முடைய நிகழ்ச்சிகளில பேனர்கள்லயோ நோட்டீஸ்கள்லயோ வால் போஸ்டர்களையோ ஜாக் என்று போடுவது இல்லை. சகோதரர் முகமது அலி கேட்கிறார், நீங்களா முடிவு பண்ணிடலாமா, உங்க அமீர்ட்ட கேட்கணும், தலைமையில கேட்கணும். இல்ல இல்ல, நாங்க சொன்னா அவர் கேட்பாருன்ற உத்தரவாதத்தில் தந்திருக்கிறார், பதிவு இருக்கு. இப்ப அவ்வளவு தெளிவா சொன்ன சகோதரருக்கு அந்த முஸ்லிம் இல்ல, திரும்பவும் அந்த என்னமா சொல்லுவாங்களே என்ன அந்த கதையில திரும்பி பழைய நிலைக்கு போயிருக்காரு. கேட்டா இப்ப அதுக்கு ஒரு வழக்கு கொடுத்து உங்களை திருப்திப்படுத்துவார், அது எனக்கு தெரியும். இப்ப அதை இப்ப கேட்டமாக்கும், அதுக்கு ஒரு அழகான ஒரு நீங்க ஏற்கத்தக்க ஒரு வாதத்தை எடுத்து வச்சு திருப்திப்படுத்துவார். அப்படின்னா உலகத்துல எப்பவும் இருக்கான். ஒரு விஷயம் ஒரு நிலைக்கு வந்தா, இப்ப நான் ஒரு விஷயத்தை ஒப்புக்கொள்ளாத விஷயத்தை ஒப்புக்கொண்டேன்னு சொல்லிட்டு அதுல இருந்து மாறுறேன்னு சொன்னார். ஒப்புக்கொண்ட எந்த வேண்டாம், நீங்க போட்டு பாருங்க. நான் ஒப்புக்கொண்ட எந்த விஷயத்துல மாறி இருந்தா அந்த பகுதியை எடுத்து போட்டு காட்டி சொல்லுங்க. ஆனா ஒரு சில விஷயங்கள் அவர் சொல்ற மாதிரி அவர் சொன்னதை தப்பா புரிஞ்சு நான் பேசியிருந்தேன்னு சொன்னா அவர் தப்புன்னா நானும் ஏத்தா இருக்கேன். உதாரணமா நேத்து கூட அந்த மாதிரி பொதுவா சொன்ன விஷயத்த வந்து இப்படி சொன்னேன் அப்படின்றாரு. அப்படி நீங்க விளங்கி இருந்தா நான் தப்பு இல்லைங்க, நீங்க சொல்ற மாதிரி நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னேன். ஆக அதுல நான் வந்து மாறுபட்ட கருத்துல இல்ல. ஆக நம்ம என்ன விளங்கிறேன்னு சொன்னா, இன்னைக்கும் நம்முடைய வாதங்கள் இப்படித்தான் போகும். ஒன்றுபட்ட நிலை வாய்ப்பு இருக்கிற மாதிரி அல்லாஹ் நாடுனா ஒரு அதிசயம் நடந்தாலும் நடக்கலாம், எனக்கு தெரியல. அது இல்லாத முறையில் இப்ப அப்படி இருந்தா நான் இதை சொல்லுவேன், அவர் எடுத்து வைப்பாரு, அது எப்படி தப்புன்னு நான் சொல்லுவேன், நான் ஒண்ணு சொல்லுவேன், அது தப்புன்னு அவர் சொல்லுவாரு. அப்படி 100 நாள் பேசிக்கிட்டு இருக்கலாம், அதுல ஒண்ணும் முடியாம இல்ல. எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாலும் எதுக்குமே மறுப்பு தெரிவிக்க முடியாத ஒண்ணு உலகத்துல எதுவுமே கிடையாது, எப்படியும் பேசலாம். அதனால இப்ப நான் இதான் சொல்றேன், சகோதரர் வந்து நடுநிலையோட சிந்திச்சா ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன்ங்கிறது அல்லாஹ் இட்ட பெயர் தான், அதை ஒப்புக்கொண்டு இருக்கிறாரு, இப்பவும் ஒப்புக்கொண்டுட்டாரு. அதனால வேற எந்த பெயர்ல ஒன்று சேர்றதா இருந்தா சாத்தியம் இல்ல. முஸ்லிம்ங்கிற பேர்ல ஒன்று சேர்ந்து எல்லாரும் இணங்கி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு அது இப்ப நான் புதுசா வச்சுட்டேன்னு கூட நீங்க நினைக்க வேண்டாம், அல்லாஹ் இட்ட பெயர் அதுல ஒன்று சேருவோன்னு நீங்க முடிவு பண்ணுங்க. அதுல வந்து அமீருடைய விஷயத்துல நீங்க சொல்ற மாதிரி பார்க்க போனாலும் எல்லாத்தையும் வச்சுக்கிற நேரத்துல செய்யலாம், முடியாம அந்த எண்ணம் வந்துட்டா, உதாரணமா ஒருத்தர் இவர் தகுதி உண்டா இல்ல அவர் தகுதி அவர் தகுதியோன்னு சொல்லுவாங்க, அதுக்கு அழகான ஒரு வரி அந்த மாதிரி சிக்கல் வருது, சீட்டு குலுக்கி போட்டு எடுத்துடலாம். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமயங்கள்ல வந்து யுத்தங்களை கூட்டு போற, எந்த மனைவி கூட்டு போற இடத்துல போட்டி வரும், நான் வருவேன் நீ வரணும் விவகாரம் பண்ணுவாங்க. ஒரு ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுவாங்க, சீட்டு குலுக்கி போட்டு யாருடைய பேர் வரத கூட்டு போவாங்க. அதுவும் குர்ஆன் ஹதீஸ் கூட்டு
சகோதரர் சொல்லிட்டார்ல, எப்படி முடிவு போடுறது? அவர் சொல்றாரு அவர் அறிவாளி, இல்ல அவர் இவர் தான் அறிவாளி, இல்ல நான் தான் அறிவாளி, அதுலயே சண்டை பிடி வந்து சொல்றாரு. வேணாம், அதுக்கு ஒரு வழியை உண்டாக்கிடுவோம். சீட்டு குளிக்க போட்டு ஒரு அமீரை தேர்ந்தெடுக்கலாம், அந்த மாதிரி தேர்ந்தெடுப்போம், பரவாயில்ல. யார் யாரெல்லாம் அபிப்பிராயம் சொல்லி எல்லாத்தையும் போட்டு சீட்டு குளிக்க போட்டு ஒரு சின்ன பிள்ளை வரந்த பிள்ளை விட்டு எடுத்து யாருடைய பேர் வந்து அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் ஏத்துக்கிடுவோம். ஆனா எவர் போய் உட்கார்ந்தாலும் அவர் குர்ஆன் ஹதீஸ் தான் நிலைநாட்டணும், அதை புரிஞ்சுக்கிடுங்க. நீங்க எவரை கொண்டு உட்கார்ந்து குர்ஆன் ஹதீஸ் தான், அதுக்கு நம்ம வழிபட்டு நடப்போம் இன்ஷா அல்லாஹ். அன்பிற்குரிய சகோதரர்களே, கடந்த 4 நாட்களாக ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, நானும் கண்டுக்கிறாம இருக்கிறேன். என்னன்னு கேட்டா, 87 நஜாத் இப்படி எழுதுறீங்க, 97 ஜன்னத்தில் இப்படி, அந்த கேசட்டில் இப்படி, இந்த கேசட்டில் இப்படி, இது வந்து இருக்குத. அது நீங்க ஜமாத்துல் முஸ்லிமின் சொன்னாலே ஜமாத்தை விடுறேன்ட்டீங்க. இப்ப இங்கனுக்குள்ளேயே இது மாதிரி விட்டுட்டு வந்து எவ்வளவோ இருக்குதுகள், நல்லா விளங்கிக்கிறணும். நான் நேற்று ரொம்ப தெளிவா விளக்கம் சொன்னேன். இந்த தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகங்கிறத உருவாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட, இந்த காதியானிகளுடைய விவாதம் நடத்துறதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட, அமீருங்கிறத நீங்க புரிஞ்ச மாதிரி எல்லாரும் புரிஞ்ச மாதிரி தான் நானும் புரிஞ்சு வச்சிருந்தேன். நேற்று விளக்கம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதனால என்ன செஞ்சோம், தமிழ் முஸ்லீம் பேரவை, முஸ்லீம் முன்னணி பாதிப்புக்கு ஏதாவது செய்யணுங்கிறதுக்கு அமீர்கிட்ட போய் அனுமதி கேட்டுக்கிட்டே இருந்தோம் ஒரு தடவையும். ஏன்னா அந்த அமீர் நினைச்சுக்கிட்டு, அந்த இமாரத்தை நினைச்சிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தோம். மருத்துவனை விட்டுட்டோம். நேற்று முன்னாள் இல்ல 5 வருஷமான இதுக்கு முயற்சி நினைச்சு விட்டுட்டோம். அப்புறம் இந்த காதியானி விவாதத்துக்கு பிறகுதான் இந்த இமாரத்துல என்ன, ஜமாத்துல என்ன ஆய்வு செஞ்ச பிறகு இந்த முடிவு நமக்கு தெரியுதுன்னு சொல்லி இவ்வளவு தெளிவா சொன்ன பிறகும் அவர் 87 என்ன சொன்னீங்க, 92 என்ன சொன்னீங்க, 93 என்ன சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி. அப்ப நீங்க அப்படி சொன்னா ஒருத்தர் கேட்டாரு, ஐஎஸ்எம் அந்த செயல்பட்டீங்கன்னு கேட்டார்ல. நீங்க செயல்பட்டுட்டீங்கல்ல ஐஎஸ்எம்னு. அன்றைக்கு ஐஎஸ்எம் என்று செயல்பட்டு இருக்கிறார்கள். இத்திஹாது சுப்பானுல் முஸ்லிமின், அந்த அதுல முஸ்லீம் சேர்த்துக்கிட்டாங்க, இருக்கட்டுமே. அது இத்திஹாது சுப்பான் அன்னைக்கு இருந்து மாத்திட்டீங்கன்னு கேட்க முடியுமா? அன்னைக்கு இருந்து மாத்திட்டீங்கன்னு கேட்கறது மாதிரியான ஒரு அறிவீனமான வாதம் எதுவும் கிடையாது. இன்று ஒரு கருத்தை வாதத்துக்கு வர்றோம், இந்த வாதத்தை எடுத்து வைத்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். இதுல ஹக்கு பாத்தில கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கிறோம். அதுல என்ன செய்யறது? அன்னைக்கு என்ன சொன்னீங்க, 80 சொன்னீங்க. இந்த விளையாட்டுலாம் இவங்களுக்கு 4 நாளைக்குள்ள சேர்த்து அன்னைக்கு சொல்லணும். இந்த சின்ன பேப்பரு என்ன பஸ் டிக்கெட் எல்லாம் ரெக்கார்ட் எடுத்து வச்சு பாக்கெட்ல வச்சுப்பாரு. அந்த சுபாவம் இன்னைக்கு வருது. சாதாரணமாக ஒரு விஷயத்துல நான் எழுதின ஒரு சகோதரர் சொல்லி காட்டினாரு, சொல்லி ஆக வேண்டியிருக்கு. எதுக்கு அந்த நேத்து இவ்வளவு தெளிவா சொல்லிட்டேன். இந்த காதியானி ஜமாத்துல போய் வாதம் அவங்கள்ட்ட பண்ண பிறகுதான் இந்த அமீர்னா என்ன, ஜமாத்னா என்னன்னு ஆய்வு செய்ய வேண்டிய நிலைமைக்கு வரும் பொழுது அந்த இமாரத்து இன்னைக்கு இல்ல, ஒரு பணிக்கு ஏத்துக்கிட்டு அதோட முடிஞ்சு போச்சுங்கிற முடிவுக்கு வந்தேன். இவ்வளவு தெளிவா சொன்ன பிறகு அதுக்கு முந்தி உள்ளதையெல்லாம் எடுத்து காட்டினா இது என்ன, அதுக்கு முந்தி என்ன போனா மதுகப்ல தான் இருந்தேன். சங்கரமந்தல இருக்கும்போது மதுகப் ஆதரிச்சேன்னு கேட்டா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், அதுக்கு தான் செஞ்சேன். ஏன் மௌலுக்கு நான் ஆள் சப்ளை பண்ணேன், மாரசாவில மாணவர்களை அன்னைக்கு மாரசாவுக்கு மௌலுக்கு ஆள் சப்ளை பண்ணலையான்னு கேட்டா ஆமா பண்ணதான். இது சுட்டி காட்டுறது விவேகமான விஷயமா? இங்க என்ன எடுத்து வைக்கிறவங்க வாதத்தை இங்க எடுத்து வைங்க. பழைய பேப்பர் துண்டு அது இப்படி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு எழுதணும்னா அது அப்படி வச்சுக்கிறாரு, வேற எதுக்காவது யூஸ் பண்ண முடிஞ்சா பண்ணிடுவார். அதை பத்தி அதுக்குன்னு ஒரு தலைப்பு வச்சு ஆய்வு பண்றதா இருந்தா அல்ஹம்துலில்லாஹ் நிறைய காட்ட முடியும். எனக்கு இந்த வழக்கமே இல்லை. எனக்கு ஒரு வர கடிதம் கூட நான் பாதுகாத்து வச்சுக்கிறது இல்லை. எதுக்கும் குறிப்பு என்கிட்ட கிடையாது, எதுக்குமே ரெக்கார்டு கிடையாது, எதையும் வச்சுக்கிற மாட்டேன். கடிதமே யாருக்கும் எழுதுறது இல்லைன்னு முடிவு பண்ணி 5 வருஷம் ஆச்சு. ரொம்ப இம்மிடியட்டா இருந்தா கூட யாராவது விட்டு எழுதி நான் சொன்ன எழுதி போட்டுருங்கன்னு சொல்லி. ஏன்னு கேட்டா இது இந்த சின்ன பேப்பர் அந்த விளையாட்டு படிதான் என்ன செய்யறாரு, கேசட்ல இருக்குது, அதுக்கு மேல நீங்க சொன்னது இருக்குது. இது அதுக்கு அதுல போய் திசை திருப்புறதுனால என்ன அர்த்தம், இதுல வந்து உங்களுக்கு சொல்லல பாயிண்ட் இல்லைன்னு அர்த்தம். இது 15 நிமிஷம் நான் சொன்னதுக்கு விளக்கம் சொல்லுங்க, டைம் பத்தலன்னு நம்ம டைம் கேட்கிற அளவு நம்ம இருக்கிறோம். நீங்க சொன்னதுக்கு விளக்கம் சொல்லுங்க. அப்புறம் அந்த அதை விட்டுருவோம், இந்த விளையாட்டு வேணாம் உங்களுக்கு. நான் நேற்று அதுக்கு விளக்கம் சொல்லிட்டேன். திருப்பி 4 நாளா சொல்றதுனால சேர்த்து ஒரு இடத்துல ரெக்கார்ட் பண்ணனத எதனால நான் கண்டுக்கிறாம இருந்தேன், அதுக்காக ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டேன் வீடியோல ஆகுறதுனால. 2வது இந்த சாபியை சொல்லும் பொழுது அது அவரே சொன்னார், சிரிக்க வைக்கிறது அது வந்து மார்க்கத்தில் இல்லைன்னு. நான் சிலரை சொல்லும் போது அந்த செய்தி சிலரை சிரிக்க வச்சுச்சு. இவர் அந்த சாபியை சொல்லும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது அவரோட கேவலமான ஆரம்பிக்கிறது, சிரிக்க வைக்கிறது இயல்பாக. நேற்று நீங்க சிரிச்சீங்க சில விஷயத்துக்கு, அதை பட்டுமையாக சிரிக்க வைக்கிறது வேலை இல்லைன்னு சொன்னவர் இந்த சாபிக்கு நீங்க விளக்கம் சொல்லிட்டு போக வேண்டியான பாருங்க, சின்ன பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. அந்த முகபாவத்தின் மூலமாகவே பைத்தியகாரத்தனமா உலகிட்டான்னு காட்டணுமா. நான் என்ன சாபி என்பதை எடுத்து போட்டு ரிவர்ஸ் பண்ணி போட்டு பாருங்க. சாபி என்பதை ஆதாரமா வச்சு நான் சொன்னா நல்லா எடுத்து பாருங்க. அதாவது எப்படி அது வருதுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அன்னைக்கு இந்த மாதிரி பேர்லாம் கிடையாது, குழுவா செயல்பட்டாங்க, அவ்வளவுதான். அடுத்தவங்க கூட சாபின்னு தான் அவங்களை சொல்லிக்கிட்டு இருந்தான். அதுதான் அவங்க பேரு நான் சொல்லவே இல்லை. அடுத்து அதை ஆதாரமாக வைத்து சொன்னார்கள்.
அது ஆதாரமா சொன்னா, நான் சொன்னது என்னங்கிற விளங்காம இந்த சாபிங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு அவருக்கு இந்த வகாபி இந்த மாதிரி சில விஷயங்களை அவர் சொல்லணும் இந்த இடத்த, அதுக்கு இது பயன்படுத்திட்டார். அவ்வளவுதான். இது சிரிச்சுக்கிட்டு சொல்றதுக்கு என்ன நான் இங்க வாதமா வச்சேன். அவர்கள் சாபி என்று சொல்ல காரணத்தினால் அதுக்கு முன்னாடி இந்த சமுதாயத்துக்கு பேர் சாபி தான் நான் சொன்னா, பேர் இல்ல அன்னைக்கு. அதுக்கு என்ன ஒரு ஆதாரம் சொல்றாரு தெரியுமா? முந்தைய வேதத்திலேயே இருக்குதே, முந்தைய வேதத்தில் இருக்குன்னு அது அல்லாஹ் சொன்ன பிறகுதான் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். அதாவது அன்றைக்குள்ள நிலைமை என்ன, முந்தைய வேதத்தில் லவ்ஹுல் மஹ்ஃபூஸ்ல இருக்கு அப்படி சொன்னா பேசி. நான் சொன்ன நாலேஜுக்கு வருவதுதான். அல்லாஹ்வுடைய இல்முல இருந்திருக்கலாம். அல்லாஹ்வுடைய இல்முல ஆதம படைக்கிறதுக்கு முன்னாடியே இது முஸ்லீம்ங்கிறது அல்லாஹ்வுடைய தீர்மானத்தில் இருக்கு. கேட்டா மின் கபலு வ ஃபீ ஹாதா, இந்த வேதத்திலும் இதுக்கு முந்தைய வேதத்திலும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான்ல, முந்தைய தானே அது இருந்துச்சு அல்லாஹ்வுடைய இல்முல. யாருக்கு தெரிஞ்சிச்சு? மா குன்த தத்ரி மல் கிதாப் வல் ஈமான், வேதண்டா என்னன்னு உனக்கு தெரியாது நபியே, ஈமான்டா என்னன்னு கூட தெரியாதுங்கிற அல்லாஹ். நான் கேட்கிறது, அந்த பெயர் இருந்தது அவங்களுக்கு தெரியுமா? முந்தைய வேதத்தில் இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிறிஸ்தவர்கள் குற்றம் சாட்டுவாங்கல, பைபிளை படிச்சுட்டு தான் குர்ஆனை உண்டாக்குனாரு. பைபிள்ல அவ்வளவு ஆராய்ச்சி உள்ளவன்னு சொல்ல வர்றீங்களா? இஞ்சில கரைச்சு குடிச்சவங்களா? முந்தைய வேதத்தில் முஸ்லீம் நமக்கு சொல்லப்பட்டிருக்குன்னு அறிஞ்சு அதை சொல்லியிருந்தாங்களா? இருந்துச்சு, அல்லாஹ் சொல்லி இருந்தான் முந்தைய வேதத்திலேயே. ரைட்டு. இவங்களுக்கு இருந்துச்சா? அந்த சூறாவெல்லாம் எப்ப இறங்குது? இன்னத்தீன இந்தல்லா இஸ்லாம் மதீனாவுல இருக்குது. அதுக்கு முன்னாடி அந்த அபிசீனியாவுல போய் அபு சுஃபியான் குறை சொல்வார, என்னப்பா விஷயம் கேட்கும்போது இஸ்லாண்டு ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்துட்டாங்க சொன்னாங்க. என்னப்பா விவகாரம் உங்களுக்குள்ள? அவர் என்ன சொல்றாரு? இவர் தொழுவ சொல்றாரு, சொந்தக்காரங்களை அனுசரிக்க சொல்றாருன்னு போதைகளை கொண்டுதான் அடையாளம் காட்ட முடிஞ்சே தவிர பேரை கொண்டு அடையாளம் காட்ட முடியல. புதுசு சொல்லும் போது கூட அவர் என்ன சொல்றாரு? என்னத்துக்காக நீங்க வாடி வர்றீங்க, என்ன உங்களுக்குள்ள பிரச்சனை? அவங்க புதுசா ஒரு மார்க்கத்தை உண்டாக்கிட்டாங்கன்னு அவர் சொல்லல, அது இஸ்லாம்னு ஒண்ணு உண்டாக்கிட்டாங்கன்னு சொல்லல. தொழுவ சொல்றாரு, நோன்பு வைக்க சொல்றாரு, சொந்தக்காரங்களை அனுசரிக்க சொல்றாரு, அப்படி சொல்றாரு, இப்படி இதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, அதுக்காகத்தான் நான் சொன்னேன், அந்த குழுவா செயல்பட்ட நேரத்தில் அப்படி ஒரு நேம அல்லாஹ் சூட்டல. குழுவா செயல்பட்டாங்க, மார்க்கத்தை கொடுத்தான் அல்லாஹ். அந்த மார்க்கத்துக்கு பேரு மதீனாவுக்கு போன பேரு சூரத்துல் பக்கராவுல இன்னத்தீன இந்தல்லா இஸ்லாம் இருக்குது. பக்கரா மதனியான்னு எடுத்தோன்னு போட்டிருக்கும். எந்த ஆளுல சேர்ந்ததுதான் இன்னத்தீன இந்தல்லா இஸ்லாம்னு சொல்லிட்டு மதீனாவுல தான் அதுக்கு அல்லாவே பேரை சூட்டுறான். மார்க்கத்தை கொடுக்குறான். அதுக்கு ஒரு லாஜிக்கா சொல்லலாம், மார்க்கத்தை கொடுத்து பேர் இல்லாமல் ஒரு மார்க்கத்தை தருவானா? அதான் தந்திருக்கிறான். தரமாட்டாண்டா முன்னாடி உள்ள நீங்க காட்டுங்க, அப்படி கூட ஒரு பணக்கிற மாதிரி சொல்லலாம். அதுதான் விவகாரம். சரி, இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல இருந்த அந்த நிலையிலேயே நாம இன்னைக்கு கடைபிடிச்சிட்டா என்னன்னு ஒரு கேள்வி கேட்கிறாருல. ரைட், ஓகே. நீங்க ஒரு அழகான ஹதீஸ் எடுத்து வச்சீங்க. என்ன ஹதீஸ்? இந்த மாதிரி பல நிலைகளை சொல்லி, நன்மைக்கு பிறகு தீமை, தீமைக்கு பிறகு நன்மை, அந்த ஹதீஸ் வரும்பொழுது இந்த நிலையில் நான் என்ன செய்வது என்று அபூ ஹுதைஃபா கேட்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தல்சமு ஜமாஅத்துல் முஸ்லிமீன ஒரு இமாமகம், ஜமாஅத்துல் முஸ்லிமீனையும் இமாமையும் பிடித்துக்கணும். அது என்ன விளக்கம்னு சொல்லி ஆட்சியாளர் அதுதான் பிடிச்சுக்கணும். அது இல்ல அப்படின்னு சொன்னா இல்லம் யகுன் லஹும் இமாமுன் வலா ஜமாத், இமாமோ ஜமாத்தோ இல்லை என்று சொன்னால் அவர் கேட்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லன்னா என்ன, நம்ம மக்காவுல இருந்தால அந்த மாதிரி இருந்துக்குன்னு சொன்னாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க என்ன நடக்கணும்னு தீர்வு சொல்றாங்க. அந்த நிலை இல்லன்னு ஒத்துக்கிட்டோம் எல்லாரும், அது இல்ல. அந்த நிலையில என்ன செய்யணும்? காட்டுக்கு போகணும். சரியான வழி அதுதான். ஆனா நம்முடைய பலவீனத்தினால அதை சில நிர்பந்தத்தை நான் நேற்று சொல்லி காட்டுறேன். இத நமக்கு அந்த சக்தி இல்ல. காட்டுக்கு போறதா இருந்தா ஈமான்ல பலதரம் இருக்கு. கைகளால தடுக்கிறது, வாயால தடுக்கிறது, மனசால வெறுக்கிறது. இல்லாமன் உக்குரிக ஓ கல்புகு முத்துமையின்னும் பில் ஈமான், நிர்பந்தத்திற்காக வேண்டி சில விஷயங்களை மறுத்து பேசுறது. பத்தி வச்சு நிக்கிறான், அந்த கல்ல வணங்கு கும்பிடுங்கிறான். அந்த பனி இஸ்ராயல் காலத்துல கொசுவுக்கு பலியிட சொன்னார, அப்ப ஒருத்தர் மறுத்தாரே. அப்படி மறுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் அவர் தரஜாவுல கூடினவர். உசுறு இருந்தா தானே எதுவும் செய்ய முடியும் ஒருத்தர் நினைக்கிறாரு. இல்லங்க நீங்க சொல்ல சரிதாங்கன்னு உயிரை காப்பாத்திட்டு ஓடினாலும் அவன் குற்றவாளி இல்ல. உயர்ந்த நிலை இல்லைன்னாலும் குற்றவாளி இல்லை. அதாவது இந்த நிலையில இமாமோ ஜமாத்தோ இருந்தால் இதை செய்யின்றாச்சு. அது இல்லைன்னா என்னன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல. இல்லைன்னா அதிகாரம் இல்லாத ஒரு குழுவை ஏற்படுத்திக்கா சொன்னாங்க. நாம அந்த ஹதீஸ், எந்த ஹதீஸ நீங்க ஆதாரமா எடுத்து வச்சீங்களோ, எந்த ஹதீஸ் அடிப்படையில் உங்க வாதத்தை துவக்கி வச்சீங்களோ, அதுலயே என்ன வழிமுறை இருக்குது அது. அடுத்தது, அப்படி ஏதாச்சும் ஒரு நாடு இருக்குதா, ஆட்சி அதிகாரம் உள்ள நாட்டுக்கு போகலாமான்னா
அங்கேயும் மார்க்கம் இருக்கு. அல்லாஹ் எப்ப போக சொல்றான்? அலம் தகுன் அர்துல்லாஹி வாசியா ஃபத்ஹாஜிரு ஃபீஹா. நீங்க ஹிஜ்ரத் செய்ய வேண்டிய நிலைமை வரணும்னு சொன்னா அங்க உள்ள சூழ்நிலை மட்டும் ஹிஜ்ரத்தை தூண்டுனா ஹிஜ்ரத் செய்ய முடியாது. ஏத்துக்கிறதுக்கு ஒருத்தன் இருந்தா தான் ஹிஜ்ரத் செய்ய முடியும். ஹிஜ்ரத் செய்யணும்ன்ற நிலைக்கு வந்துட்டோங்க, ஹிஜ்ரத் செஞ்சு எங்க போய் என்ன? அதுக்கு தான் அல்லாஹ் கேட்கிறான், அலம் தகுன் அர்துல்லாஹி வாசியா, அல்லாஹ்வுடைய அருள் விசாலமாக இல்லையா பூமி, நீங்கள் ஹிஜ்ரத் செய்திருக்க கூடாதான்னு கேட்கிறான். இன்றைக்கு சவுதியிலே ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கிறோமே, அது ஒரு ஆட்சியோட இருக்கக்கூடியது, போகணும்னு நம்மள ஆசைப்படுறோம். விடுவானா? இவன் விடுவானா? அவன் ஏத்துக்குருவானா? போய் சம்பாதிக்கக்கூடிய முஸ்லிம்களுக்காவது அவன் மரியாதை கொடுக்கறான் அன்னைக்கு. அப்ப அங்க விசாலம் இல்ல. அதாவது ரெண்டாவது, எப்ப நமக்கு அது கடமையாகும்? நமக்கு அதுக்குரிய வழிமுறை இருக்கணும். ஹிஜ்ரத் செஞ்சு போக வேண்டிய நிலையில இந்தியாவுல நம்ம நடத்தப்படுறோம் வைங்க, மக்காவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்தப்பட்ட மாதிரி நடத்தப்படுறோம். அப்ப என்ன நம்ம கடமை? ஹிஜ்ரத் கடமை. அது எப்ப கடமை? ஏத்துக்கிறதுக்கு எவனா இருந்தா தான் கடமை. ஹிஜ்ரத் செஞ்சு போறோம்னா எங்க போறதுன்னு, இதை தாண்டினா அங்க எங்க போற நுழைய முடியாத, இங்க இருந்து தாண்ட முடியாது, எங்கேயும் போய் சேரவும் முடியாது. ஏத்துக்கிறதுக்கு ஒருத்தன் இருக்கணும். விசாலம் அதான் அர்த்தம். பூமி விசாலமா இல்லையா நல்லா கேட்கிறான. இப்ப நெருக்கடி ஆக்கி இருக்கு. இங்க இருந்து இதை விட்டு ஒரு ஜான் தாண்ட முடியாது. தாண்டா அவன் ஏத்துக்கிற மாட்டான். அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில தான் ஹிஜ்ரத் செஞ்சு போய் இன்னொரு இடத்துக்கு போலாங்கிறீங்களே. எத்தனை ஆட்சி இருக்கு, போய் செஞ்சுக்கிறலாமா? வழி இருந்தா செய்யத்தான் வேணும். வழி இருந்தால் ஒரு ஆட்சி அதிகாரம் எங்க இருக்குன்னு தேடி போய் செய்யணும். வழி இருந்து அப்படி ஒருத்தன் இருந்தா கூட நீங்க போக முடியும். வாங்க மாட்டேங்கிறானே. உங்களை ஏத்துக்கிறவன் தயாரா இல்ல, இவன் விட தயாரா இல்ல. இதான் இங்க உள்ள யதார்த்தமான நிலைமை. அப்ப அல்லாஹ் ஏன்னு கேட்பானா? நீ ஏன்டா போகல, நீ எதுக்கு செய்யலன்னு கேட்பானா? அங்கதான் அதான் சொல்ற நிர்பந்தங்கிறது. நமக்கு அந்த மாதிரியான ஒரு சக்தியற்ற கையேறு நிலையில இருந்து கொண்டு அந்த ஜமாத்துக்கு சொந்தம் கொண்டாடாதீங்க, அதுதான் இதுன்னு சொல்லாதீங்க, தீனு சொன்ன மார்க்கம் சொன்ன ஜமாத்து இதுதான் என்று சொல்லாதீங்க. இதானுங்க எங்க வாதம். மார்க்கம் சொல்லி வலியுறுத்தக்கூடிய ஒரு ஜமாத் என்பது இது இல்ல. யாரு உருவாக்குறதும் இல்ல, நீங்க உருவாக்குறது இல்ல, நாங்க உருவாக்குறது இல்ல. இதுதான் நம்முடைய வாதம்ங்க. அடுத்தது அப்புறம் மறுபடியும் இந்த அமீர் கார்டு படிச்சு காட்டணும்ல, எப்போதோ உள்ள கார்டை இது காட்டணும்னு கேட்கறாங்க. இந்த கார்டை காட்டுறதுக்காக காட்டலங்க, ஜமாத்துன்னு அமீர், அமீர்னா ஜமாத்துன்னு காட்டுறதுக்கு தான். அதாவது நீங்க கூட மறுக்காத ஒரு விஷயம். அன்னைக்கு கூட மறுத்துறீங்களா? அன்னைக்கு அமீர் உண்டாக்கணும்னு பேசத்தானே செய்றீங்க. ஜமாத்துன்னா அமீர், அமீர்னா ஜமாத். அமீர் இல்லாம ஜமாத்து கிடையாது. ஜமாத்துன்னு அமீர் இல்லாம இருக்கக்கூடாது, அமீர்னா ஜமாத் இல்லாம இருக்கக்கூடாது. அந்த அடிப்படையில தான் அமீர் சொல்லிக்கிறது என்ன? அமீர் சொல்லிக் கொள்வது என்னங்கிறதுக்கு விளக்குறமே தவிர அமீர்ங்கிற பதம் சர்ச்சை இல்ல, பதம் சர்ச்சை இல்ல, எதுக்கு போட்டு அமீரை போட்டு இது பண்ணணும் அப்படின்னு கேட்கறாங்க. என்னங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குன ஜமாத்தை சொல்ற ஹதீஸ்ல நீங்க சொன்னதுலதான் இமாம் சேர்ந்து வருது. வெறும் ஜமாத்து மட்டும் வரல. இந்த ஜமாத்து உருவாக்குற பேச்சு எதுல இருந்து வருது? ஒரு ஹதீஸ்ல இருந்து வருது. அந்த ஹதீஸ்ல என்ன வருது? இல்லம் யகுல்லஹு ஜமாத்துன் வலா இமாமுன்னு சேர்ந்து வருது. இமாமும் ஜமாத்து, இமாம் இருந்தா தானே ஜமாத்து. அப்ப நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத ஒன்றைத்தான் நாம சொல்றோம் எல்லாரும் சொல்லி ஒத்துக்கிறக்கூடிய பெருந்தன்மை நமக்கு இருக்குது. மார்க்கத்தில் இருக்கிற காரணத்தினால நம்ம ஏதோ ஒரு பார்மாலிட்டிக்கு ஏதோ வச்சுக்கிட்டு நம்ம சக்திக்கு உட்பட்டு என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். இதுவே பியூர்னு சொல்லியோ இதுதான் கரெக்ட், 100% கரெக்ட், இதுதான் அல்லாஹ்வுடைய ரசூல் விரும்பினது, இதுதான் அல்லாஹ் வலியுறுத்துதுன்னு சொல்லி வாதம் பண்ணி நம்ம நாமே போய் புகழ் சேர்த்துக்கிற வேணாம். அதுக்காகத்தான் நம்ம அதை சொல்றோமே தவிர அமீருங்கிறத பொருத்தம் இல்லாம நம்ம என்ன செய்யல, சொல்லல. அப்ப ஒரு கேள்வி கேட்டாரு, இமாரத்துங்கிறீல உங்கள்கிட்டையும் அந்த இமாரத்து இல்லையான்னு கேட்கிறாரு. நான் அப்படி சொன்னா இது வரைக்கும் அவர் கேட்கிறாரு, இமாரத்து ஜாக்கில இமாரத்து இருக்காப்ப நீங்க எது சொல்றீங்களா, இமாரத்து இருக்கா? அட இல்ல, ஜாக்கில இமாரத்து இல்ல, உங்கள்கிட்டையும் இல்ல, தாமுகாவிலையும் இல்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து உண்டாக்குனாலும் அதுலயும் இல்ல. எல்லாத்தையும் விட்டுவிட்டு புதுசா ஒன்ன உருவாக்குனாலும் அதுல இருக்குமான்னா இல்ல. இது நான் நேத்து சொன்னதானே. இல்லங்கிறதுனாலதான் ரசூலுல்லாஹ் உண்டாக்குனது இல்லன்னு நான் சொல்றேன். நல்லா விளங்கிருங்க. இருந்திருந்தா அதாண்டு வாதிட்டு இருப்பேன். இமாரத்து அங்க இருந்திருந்தா அதாண்டு வாதி இமாரத்து அது இருந்திருந்தா நீங்க இருக்க மாட்டீங்க. ஹதீஸ் பிரகாரம் விளையாட்டு சொல்லல. இமாரத்து அந்த இமாரத்து ஜாக்கில இருந்திருந்தா ஃபக்துலுஹு, யாராவது இன்னொரு ஆள் வந்தா அது பண்ணுங்கன்னா அவங்க ஏதாவது பண்ணிட்டு போயிருப்பாங்க. இமாரத்து உங்கள்ட்ட இருந்திருந்தா வாதமே இருக்காது. இமாரத்து இல்லைன்னா நானும் சொல்றேன், இமாரத்தோடு கூடியதுதான் ஜமாத்து. அதைத்தான் ரசூலுல்லாஹ் பிடிச்சுக்கிற சொன்னாங்க. அது என்பதுதான் என்னுடைய வாதம்.
அது இல்லாத ஒன்றை நாம தான் உண்டாக்குறோம் என்பதுதான் நம்முடைய வாதம். சில விஷயங்கள்லங்க முஸ்லிமின் பேரு பேரை வச்சோன்னு சொல்ல உண்டாக்குன ஜமாத்தா நான் கேட்கிறேன். அப்ப ஒரு வாதத்துக்கு இந்த பேரை வச்சுட்டீங்க, இன்னொன்னு என்னங்க அது எங்க இருக்கு இல்லதானே? அப்ப நான் அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டாக்குன ஜமாத்தெல்லாம் கிடையாது, அது இல்ல. இன்னைக்கு நம்மளா ஒண்ணு உண்டாக்கி வச்சிருக்கோம், அவ்வளவுதான். இது எல்லாரும் ஒப்புக்கொண்டாங்கன்னா தெளிவு ஒழியாந்துரும். நம்ம தான் உயர்ந்தவங்க, நம்ம தான் தாழ்ந்தவங்கன்னு வராது. நம்மளா சில பணிகளை செய்வதற்கு ஒரு குழு, வரதட்சணைக்கு ஒரு குழு, தாவா பிரச்சாரத்துக்கு ஒரு குழு, தௌஹீத் பிரச்சாரத்துக்கு ஒரு குழு, சமுதாய பாதிப்புக்கு ஒரு குழு, இப்படி நம்மளா உண்டாக்கிட்டோம். இதுதான் அதனுடைய யதார்த்தமான நிலைமை. இதுக்கு தான் நீங்க விளக்கம் சொல்லணும். அதுக்கு 2-3 ஹதீஸ்கள்லாம் நான் சுட்டி காட்டினேன், அதுக்கு நீங்க விளக்கம் சொல்லணும். சகோதரர் ஆரம்பிச்ச ஒரு சில விஷயங்களை பார்க்கும் பொழுது நம்மள்ட்ட ஆதாரமாக சின்ன கடிதாசி இதெல்லாம் பாதுகாத்து வச்சிருக்கோம். உண்மைதான், பாதுகாத்து வச்சிருக்கோம். பாதுகாத்து வச்சிலண்ட நேரம் நம்மள எங்கேயோ கொண்டு சேர்த்திருப்பாங்க சகோதரர்கள். அது இருக்க போய் தான் நம்ம தப்பிச்சு இருக்கிறோம். அந்த 1987 அந்த ரெக்கார்டுகள் இல்லைண்டா பூண்டு ஊதிருப்பாங்க நம்மள. இன்னைக்கு அந்த ரெக்கார்டுகள் இருக்கு, உண்மைதான். ஏன்னா எனக்கு அதை தவிர வேற பாதுகாப்பு இல்லை. ரெக்கார்டு தான் பேசும், ஊரெல்லாம் சேர்ந்துக்கிட்டு விரோதமா தான் சொல்லுவாங்க. ரெக்கார்டு வரும்போது தப்புன்னு சொல்லி கையில் போட்டு போவாங்க. இதான் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு தேதி வரைக்கும். ஊரெல்லாம் போய் ஆய் ஊய் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. சரி கூட்டு வா உட்காரு விசாரின்னு சொன்னா நாங்க சொன்னெல்லாம் தப்புன்னு கையில் போட்டு ரெக்கார்டு இருக்கு, அதையும் காட்டுறேன். அந்த ரெக்கார்டு வச்சிருக்கேன். உண்மைதான், இல்ல போனா நம்மளை காலி பண்ணிடுவாங்க. இப்பவும் நான் சொல்றேன், அவர் சொல்ல அத்தனையும் கொண்டு வந்திருக்கிறேன். அதனாலதான் நேரத்தையே புத்திசாலித்தனமா நான் ஒரு காலத்துல அப்படிலாம் சொல்லியிருப்பேன். அதனால நீங்க ஒன்னும் அதெல்லாம் கண்டுக்கிற வேண்டியதெல்லாம் அதெல்லாம் காட்ட வேண்டியதுன்ட்டாரு. அதனாலதான் எடுக்கல. இருக்கு, பரிசைக்கு இருக்கு. அதாவது ஜன்னத் ஆரம்பத்துல இருந்து எல்லா காப்பியும் இருக்கு. புரட்சி மின்னலோட ஆரம்பத்துல இருந்து எல்லா காப்பியும் தான் வச்சிருக்கிறேன். நஜாத் ஆரம்பத்தில் எல்லா காப்பியும் இருக்கு. அவரு புரட்சியின் முன்ன எழுதினாரு, ஜன்னத்துல என்ன எழுதினாரு, நஜாத்ல இருக்கும் பொழுது என்ன எழுதினாரு, எல்லா ரெக்கார்டுக்கும் நீங்க பாக்கலாம். ஏன் தெரியுமா? அதுதான் இப்ப பேசும், வேற என்ன போடுறதுன்னா. சரி, பெருந்தன்மையோட நான் முத சொன்னேன், இப்ப வாபஸ் வாங்கிட்டேன்னு சொல்றாரு. ஆனா ஒண்ணு சம்பந்தம் இல்லாம இப்ப பேசினாரு. 2 விஷயத்த நான் அமீரை பத்தி இதுல பேசவே இல்ல. அமீரோட சப்ஜெக்ட் பேசி முடிஞ்சு போச்சு. அவரும் சொல்லிட்டாரு நான் அமீரை இருந்தேன்ட்டு. என்னுடைய முந்தின பேச்சு போடுங்க, அமீரை பத்தி நான் பேசவே கிடையாது. அங்க கேட்டது சம்மாக்குமுல் முஸ்லிமீன்ங்கிறது பெயர் என்று சொன்னால் எங்களுடைய ஜாக்கை கலைத்து விடுகிறோம், எந்த பெயரும் வைக்க கூடாது, நாங்க ஒப்புக்கொள்றோம். அதே போல கடைசி அமர்வுல இனிமேல் எங்களுடைய எந்த பிரச்சார பணிகளையும் ஜாக்கு பேனரோ இதோ போடுறது இல்ல. நீங்க முடிவு பண்ண முடியுமா, உங்க அமீர்கிட்ட கேட்கணுமா, இல்ல நாங்க முடிவு பண்ண ஏத்துக்கொள்வாரு, ரெக்கார்டு இருக்குன்னு தான் சொன்னேன். ஆனா அது இப்ப அந்த கொள்கையில இருந்து மாறிட்டேன்னு சொல்லிட்டு அவரு அதை ஒத்துக்கிற நான் மறுக்கல. அதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. அன்றைக்கு சொன்ன இன்னைக்கு அந்த கொள்கைகள் இப்ப அமீர் மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தே இப்ப மாறிட்டேன்னு சொல்றாருல, அதே மாதிரி அன்றைக்கு சொன்னது உண்மைதான், இன்னைக்கு நான் ஏத்துக்கிடலன்னு சொல்லட்டும், அது வேற. அவருக்கு உரிமை. அவர் சொன்ன ரெக்கார்ட்ல இருக்கு. அதுவும் வாதத்திலேயே இதே மாதிரி உள்ள விவாதத்திலே நாளைக்கு இன்னும் ஒரு 6 மாசம் கழிச்சு அப்படி பேசக்கூடாது, அழைக்க கூடாது ஒப்பந்தம் போட்டிருக்கிறாரு. ஆனால் அப்படி வராது. ஒரு கால அவர் கூப்பிட்டு பேசும் பொழுது இப்ப இந்த இதுல பேசுன எதுவுமே இல்லைன்னு அவர் சொல்லலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனா உண்மையில நான் கேட்டது இதுதான். இதுக்கு அவர் பதில் தரல. சம்மாக்கும் பெயரா இருந்தால் வேற எந்த பெயரும் வைக்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லைன்னு ஒப்புக்கொண்டவர். ஆக இப்ப பெயர்னு ஒப்புக்கொண்டாரு. அப்ப அந்த இல்லைங்கிறத நிலைநாட்டணும் ஒண்ணு. அடுத்தது உண்மையிலே எனக்கு ஒரு பெரிய பயத்தை உண்டாக்கிட்டார். என்ன தெரியுமா, அந்த சாவிங்கிற இது இருக்க, அது அவர்கள் சொன்ன பேர்னு சொல்லி நான் உண்மையிலே நான் இப்பவும் அப்படிதான் நினைக்கிறேன். அவங்க வஹாபி நஜாதின்னு சொல்ற மாதிரிதான் அது. அவரை என்னமோ ஒரு பெரிய அதுக்கு இதெல்லாம் சொல்லி எல்லாம் போட்டோன்னே எனக்கு இன்னும் திகழ்ந்துருச்சு. எப்படி திகழ்ந்துச்சு தெரியுமா, முஸ்லிம்களுக்கு அந்த பெயர் ஏதாவது ஹதீஸத்துக்கு சொல்ல போறாரு நான் பயந்துட்டேன். உண்மையில நான் பயந்துட்டேன். யதார்த்தத்தை ஹக்கா சொல்றேன், இதுல ஒன்னும் ஒளிமறைவு கிடையாது. அவர் அந்த மாதிரி பீடிகை போட்ட உடனே எனக்கு ஒரு பெரிய பயம் வந்துட்டு, ஆஹா இதுல நம்ம தப்பு பண்ணிட்டோமோ. உண்மையிலேயே அது அன்றைக்கு முஸ்லிம்களுக்கு அந்த பெயரா இருந்து நாம அறியாத்தனமாக அது காபிர்கள் நமக்கு வச்ச பெயரும் அப்படின்ட்டு ஒரு திகில். அந்த திகில் ஏற்படுறது காரணம் என்ன தெரியுமா, உண்மையிலே இந்த வாரத்தில் அந்த பேரை அவங்க சொன்ன பேரை கொண்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது. எது கொண்டு வரணும் அந்த பேரை? நாம முஸ்லிம்களுக்கு அதுக்கு முன்னால பேரு இல்லையாங்கிற ஒரு சப்ஜெக்ட்ல தான் இங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்பவும் போய் காபிர்கள் நம்ம இலக்காரமா சொன்ன பேர் எதுக்கு அவர் சொல்லணும்? சொன்னா நான் என்ன நினைப்பேன்? அப்ப அன்றைக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி பேர் தான் வழக்கத்துல இருந்ததுன்றதான் நம்ம நினைக்க வேண்டிய வரும். அப்ப அந்த கண்ணோடு தான் நான் பேசினேன். கடைசியில் என்ன சொல்றான்னு சொன்னா, நான் பேருந்தா சொன்னேன் உங்கள்கிட்ட பாருங்க. ரொம்ப அதாவது அந்த உண்மையிலே சொல்றேன்,
நான் அதை மேடையில வச்சு நேரடியா புகழ்றேன்னு நீங்க நினைக்காதீங்க. தெளிவா சொல்றேன். இப்ப இதே சப்ஜெக்ட் இதுல அவர் பேசக்கூடிய நிலையில அவருடைய சப்ஜெக்ட் நான் பேச நிலையில ஒரே நாள்ல சுண்டி என்ன வெளியே தள்ளியிருப்பார். ஒரே நாள்ல, வேற 4 நாள் இருக்க வேண்டியதுல